ஃபேக்ட் வந்து என்னன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக பெறக்கூடிய முன்னிலை இடங்கள் வந்து என்ன செய்தியை வலிமையை உயர்த்துதுன்னா, யாருடைய வாக்கு வங்கியை வந்து விஜய் அதிகமாக பெற்றிருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் அதிகமாக பெற்றிருக்கிற செய்தியை வந்து இது வந்து சொல்லுது. சென்னை வந்து திமுகவின் கோட்டை. அது வந்து எடுத்த எடுப்புலையே உடைச்சு நொறுக்கியிருக்கிறார். முதலமைச்சர் பின்னடைவு, துணை முதலமைச்சர் பின்னடைவு. இப்போ நான் அடுத்தடுத்த சுற்றுகளில் வாக்குகள் பெற்று வெற்றி கூட படலாம். அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம முடிவு சொல்ல முடியாது. தொடர்ந்து அவர் நின்ற தொகுதியில் வந்து பின்னடைவுங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி. அது 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல்னா இது அரித்மேட்டிக் கிடையாது, இது சஃபாலஜிக்கல் கிடையாது, இது வந்து ஒரு பிலோசாபிக்கல் தேர்தல். தத்துவார்த்தமான தேர்தல் தான். தத்துவார்த்தமான 500 600 அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த வாதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். 5000 6000 வந்து லீடு தாண்டுதுன்னா பெரியார் அண்ணா பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பம் அடிக்கக்கூடிய கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக தற்போது நம்முடைய வந்து விவேக் கண்ணநாதன் தான் நினைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்குறீங்க? ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை எதிர்பார்த்த ரிசல்ட், இது எதிர்பார்த்த ரிசல்ட், எதிர்பார்த்த ட்ரெண்ட், எதிர்பார்த்த திசையில் வந்து இது செல்லுது. முழுமையாக அந்த திசையை அடையணும். அது வந்து அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஃபேக்ட் வந்து என்னன்னு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. வந்து இதில் அதிமுக பெறக்கூடிய முன்னிலை இடங்கள் வந்து என்ன செய்தியை வலிமையை உயர்த்துதுன்னா, யாருடைய வாக்கு வங்கியை வந்து விஜய் அதிகமாக பெற்றிருக்கிறார், தமிழக வெற்றி கழகம் அதிகமாக பெற்றிருக்கிற செய்தியை வந்து இது வந்து சொல்லுது. அக்டோபர் 27 2024 முதல் மாநாட்டை வந்து விக்கிரவாண்டியில் வர நடத்தும் பொழுது தான் ஒரு முதன்மை சக்தின்னு சொன்னார். அந்த முதன்மை சக்தின்னா பெரியார், அம்பேத்கர், இந்த கொள்கைகளுக்கு பின்னால் நிற்கக்கூடிய முதன்மை சக்தி. அது அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த வெறுமன வாக்கு வங்கிக்கான முதன்மை சக்தின்னு கிடையாது. சேர சோழ பாண்டியர்களுடைய கட்டவுட்டு அந்த பெரிய பதாகைகளை வைத்து தான் அந்த நிகழ்ச்சி வந்து அவர் இது பண்ணார். கிளியர் கட்டாக ஒரு 50 தலைமைகள் அவர்களை வந்து நான் வந்து எனக்கான ஒரு வழிகாட்டிகளாக ஏற்றுக்கொண்டு இந்த அரசியலை தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் யாருமே வந்து அரசியலை தொடங்கியதே கிடையாது. எம்ஜிஆரே இதை செய்தது கிடையாது. அண்ணா திமுக என்ற பெயரில் அண்ணாவின் படத்தை மட்டும்தான் போட்டு வர ஆரம்பித்தார். ஒரு டைவர்சிவாக பெரியார், அம்பேத்கர், அஞ்சலை அம்மாள், வேலுநாச்சியார், இப்படி வந்து டைவர்சிவாக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி இருக்கு இல்லையா, வந்துட்டு அது இந்த காலகட்டத்துக்கு மிக பொருத்தமாக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த முடிவுகள் வந்து தெல்ல தெளிவாக காட்டுதுன்னு. இது கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறத எடுத்துக்கலாம். இது ஒரு எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் சில பேருக்கு அப்படிங்கிறதா, சிலர் வந்து எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட். ஆனால் இங்கே எதிர்பார்க்காம நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே செகண்ட் பிளேஸை வந்துட்டு இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே ஆக்கிரமித்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க. அங்கே தான் வந்து அந்த முதன்மை சக்திக்கான பொசிஷனிங் இருக்குல்ல, அவர் யாரை டெசிமேட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து இருக்குது. நீங்கள் 77 தேர்தல் இருக்குல்ல, 77 தேர்தல் வந்து திமுகவுக்குள் நடந்த உட்கலகம். அது திமுக என்கிற கட்சியை உடைத்து எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பித்து அண்ணாவினுடைய உண்மையான வாரிசு நான் தான் அப்படின்னு ஒரு கிளைமை வந்து வைக்கிறார். அங்கே அண்ணா ஆரம்பித்த திமுக இருக்குது, ஆனால் அது அண்ணாவின் திமுகவாக இல்லை, அது கலைஞர் திமுகவாக மாறிவிடுச்சு. நான் உண்மையான அண்ணாவின் திமுகவை வந்து ஆரம்பித்து இது பண்ணுறேன் அப்படின்னு. அவரோடு தான் வந்து அண்ணாவால் நீண்ட காலம் அடையாளம் காட்டப்பட்ட, அண்ணாவோடு நீண்ட காலம் பயணித்த மிக பெரும்பான்மை பெருந்தலைவர்கள் வந்துட்டு இவர் கூட தான், எம்ஜிஆர் கூட தான் வந்து சேர்ந்தாங்க. அது நாவலராக இருக்கலாம், இல்லை இவராக இருக்கலாம், என்ன பல பேர், ராகவானந்தன், ஏகப்பட்ட பேர் வந்து அவரோட தான் வந்து சேர்ந்தாங்க. அப்போ வருவாங்க, கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாங்க, வருவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அட் த டைம் ஆஃப் த பார்ட்டி அங்கே ஆர்கனைசேஷன் தொடங்கி 77 தேர்தல் நடக்கிற நேரத்தில், தேர்தலுக்கு முன்னும் பின்னும் வந்து பெரும்பான்மை தலைவர்கள் வந்து, அது என்ன செய்தி அப்படின்னா, திமுகவுக்கான உண்மையான கிளைம், திமுகவுக்கான கிளைமுங்கிறது சுயமரியாதை இயக்க அரசியல், திராவிட இயக்க அரசியல், இந்த தமிழ்நாட்டிற்கான அந்த பண்பாட்டு அரசு அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து யார் முன்னெடுத்து செல்ல போகிறா அப்படின்றது தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கிளைமை தான் விஜய் வந்து வைத்தார். இங்கே விஜய்க்கு கொள்கை இல்லை, விஜய்க்கு கோட்பாடு இல்லை, விஜய்க்கு அந்த 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 இடத்துல அவர் வைத்து பார்க்கணும்னு சொன்னாங்களா, அந்த இடத்துல அவர் வைத்து பார்க்குறோன்ற தீர்ப்பை தான் இந்த நம்பர்ஸ் நான் கொடுக்குறதா வந்து நினைக்கிறேன். விஜய்க்கு பின்னால் திரண்டிருக்கக்கூடிய விஜய் மீதான நம்பிக்கைங்கிறது நாட் ஜஸ்ட் விஜய்க்கு பின்னால் திரண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள், லட்சக்கணக்கான பெண்கள், இளம் பெண்கள், இவர்கள் மீது, அவர்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் மீது, அவர்களுடைய பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் மீது நீங்கள் கடந்த 2 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு ஒரு கிளர்ச்சி. அது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தனும் வந்து மணிக்கணக்கில் அரசியல் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் மிகப்பெரிய சம்பளத்தில் இருக்கக்கூடிய பணியாளராக இருக்கலாம், சாதாரணமான சம்பளத்தில் இருக்கக்கூடிய பணியாளராக இருக்கலாம். நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா 10,000 15,000 நான் சம்பாதிக்கக்கூடிய அந்த லெவலில் ஆரம்பித்து சர்வதேச நிறுவனங்களில் வந்து பணி செய்யக்கூடியவர்கள், வெவ்வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் பல மணி நேரம் அரசியல் பேசியிருக்கிறார்கள். எங்கேயும் நடந்தது கிடையாது. இது வந்து
ஒவ்வொரு நாளும் இது வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒரு ஸ்பேஸில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. பல மணி நேரம் அவர்கள் வந்து பேசுகிறார்கள். அப்போ அது ஏதோ ஒரு செய்தியை சொல்லியிருக்கு, அதை வந்து இங்கே கவனிக்க எல்லாருமே தவறி இருக்கிறாங்க. அந்த செய்தியை அட்ரஸ் பண்ணாமல் அந்த செய்திக்கு மற்ற இந்த கட்சிகள் திமுக அதிமுக முகம் கொடுக்காதனுடைய விளைவை வந்து முழுமையாக விஜய் வந்து இன்னைக்கு அறுவடை செய்திருக்காங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? அந்த இப்படி வந்து எல்லாரும் பேசின ஒரு விஷயம் இது வந்து முதன்மை சக்தியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிருப்பாங்க நீங்க நம்புறீங்களா? அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணல அப்படிங்கிறது தான் சில பேரோட கருத்தா இருக்கு. மேபி திரு மு க ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அவர்கள் வந்து இருவரும் வந்து கட்சியின் பேரையோ தலைவரின் பேரையோ சொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணலங்கிறதும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டியது. இக்னோரன்ஸ் பாலிடிக்ஸ் வந்து திமுக கையில் எடுத்தது. இக்னோரன்ஸே ஒரு பாலிடிக்ஸ் தானே. நான் அந்த ஆட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான். அது எடுபடல. சென்னை வந்து திமுகவின் கோட்டை. அது வந்து எம்ஜிஆரால் தகர்க்க முடியாத கோட்டையை ஜெயலலிதா மிக தாமதமாக போராடி 20 ஆண்டு கால அரசியலுக்கு பிறகு அசைத்து பார்த்த கோட்டையை எடுத்த எடுப்புலையே உடைச்சு நொறுக்கிறார். வந்த செய்தி வந்து ஃபர்ஸ்ட் வந்து லீடிங்ல 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் சென்னையில் இருக்கக்கூடிய 16 சட்டமன்ற தொகுதிகளில் லீடிங். முதலமைச்சர் பின்னடைவு, துணை முதலமைச்சர் பின்னடைவு. இப்ப நான் அடுத்தடுத்த சுற்றுகளில் வாக்குகள் பெற்று வெற்றி கூட படலாம். அதை வந்து இந்த நேரத்தில் நம்ம முடிவு சொல்ல முடியாது. முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இத்தனை ஆண்டு பாரம்பரியமிக்க சேப்பாக்கம் தொகுதிகள், கலைஞர் நின்று ஜெயிச்ச தொகுதியில், அதே மாதிரி அந்த குளத்தூர் சட்டமன்ற தொகுதி 2009 மறுசீரமைப்பு பிறகிலிருந்தே தொடர்ந்து அங்க வந்து முதலமைச்சர் தான் நிற்கிறார். அதாவது மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நிற்கிறார். தொடர்ந்து அவர் நின்ற தொகுதியில் வந்து பின்னடைவுங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி அது வந்து. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு கூட ஒரு அது வந்து அதிர்ச்சியும் கூட மிகப்பெரிய தாவேக்காவினருக்கே அது அதிர்ச்சியா தான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அந்த விஷயம். இல்ல என்னன்னா தாவேக்காவினர் வந்து சில விஷயங்கள் சொல்லிட்டு தானே இருந்தாங்க. சென்னையில் வந்து எங்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறதுன்னு. இது ஒன்றா ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டாங்க. சென்னையில் போட்டி வந்துட்டு தாவேக்காவுக்கும் இவனுக்கு தான் அப்படின்னு. சென்னையில் வாக்களிப்பு தினத்தன்று ஒரு பெரிய சுனாமி மாதிரியான உணர்வு வந்து இருந்தது. அதை வந்து பல பேரும் வந்து ஒத்துக்கொண்டார்கள். அது எந்த அளவுக்கு அப்படின்றதான் யாருக்கும் தெரியலையே தவிர அந்த உணர்வு வந்து இருந்தது. இப்போ இந்த முடிவுகள், அதாவது முடிவுகள்னு முழுமையாக சொல்ல முடியலனாலும் இந்த வே இந்த ட்ரெண்ட் போகிறத பார்த்தா பாரம்பரியமான திமுகவின் கோட்டைகள் அப்படியே வந்துட்டு விஜயின் கோட்டைகளாக தாவேக்காவின் கோட்டைகளாக மாறுறது பார்க்குறோம். இட்ஸ் அ மெசேஜ். இது ஒன்று. இன்னொன்று, அதிமுகவின் அசைக்க முடியாத செல்வாக்குமிக்க கோட்டைகள்னு 2 இருந்தது. ஒன்று மதுரை, அது எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த காலகட்டத்து தொடர்புலேருந்து வந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்த பிறகு அதில் ஒரு பெரிய டென்ட் இருந்தது. அதன் பிறகு கோயம்புத்தூர். இது 2 தான் வந்து அதிமுகவோட செல்வாக்கான கோட்டை. நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே இது 2 இருக்குது. ஜெயலலிதா காலத்தில் ரொம்ப வலிமையானது. 2ஐயும் விஜய் வந்து கைப்பற்றுறார். நீங்கள் கோயம்புத்தூரில் வந்துட்டு இருக்க செய்திகள், கோயம்புத்தூரில் நீங்கள் இப்போ கோவை தெற்கு மாதிரி ஒரு தொகுதியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் தான் இருக்கிறார். அவர் இறங்கி வேலை பார்க்கக்கூடிய தொகுதியில் அதிமுக டெசிமேட் ஆகுது கிட்டத்தட்ட. அங்கே அந்த இடத்துல வந்து தாவேக்காவை தான் அங்கே அந்த மக்கள் வந்து பார்த்துருக்கிறார்கள் கோயம்புத்தூர் டவுனுக்குள்ளே வந்து. அப்போ இந்த அர்பனைசேஷன் எஃபெக்ட்டுங்கிறது இருக்குல்ல, அர்பன் கான்ஸ்டிடுவன்சிஸில் டிவிகேக்கு இருந்த செல்வாக்கு அல்லது வந்து அவர்களுக்கு இருந்த சிக்னிஃபிகன்ஸ் வந்து அது பர்வேசிவாக தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி இருந்திருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியும். நிச்சயமா. ஏன்னா இந்த கொஸ்டினையும் எல்லாருமே வச்சாங்க. அர்பனில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து தாவேக்கா வந்து முன்னிலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் ரூரலில் வந்துட்டு அந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருந்தது. அது ஒரு சில பேர் மட்டும் தான் மறுத்தாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த எக்ஸிட் போலில் வந்து ஆக்சிஸ் மை இந்தியா வந்து அதை சரியாக கணிச்சிருந்தாங்க. ரூரல் பாக்கெட்ஸ்லையும் வந்துட்டு டிவிகே கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு 38% என்னமோ கொடுத்துருந்தாங்கிறத பார்க்க முடியுது. அர்பனில் 38, ரூரலில் 33 கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சதவீதம் கொடுத்ததை பார்க்க முடியுது. அந்த கேள்வி கூட பிரதீப் கிட்ட வந்து எழுப்பப்பட்டது. அந்த ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய எம்டி கிட்ட எழுப்பப்பட்ட போது, இல்லை அவர் வந்து ஊடுருவிக்கிறாரு, இப்போ ஸ்மார்ட் மொபைல்ஸ்லாம் என்ன வேலை செய்யுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாருங்கிற பார்க்க முடியுது. இப்போ நீங்கள் சொல்லும்போது அதை நான் கோரிலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துலையும் வந்துட்டு தாவேக்காவினர் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க இல்லையா? இப்போ திமுகவினராக இருக்கட்டும், அதிமுகவினர் இருக்கட்டும், இல்லை பெரும்பான்மையான ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் சொல்கிறாங்களா? அதை எப்படி எடுத்துக்கலாம்? அதை அவங்க வந்து கற்பனையில் சொல்லியிருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அவங்க என்னன்னா ஒரு கன்வென்ஷனல் தாட் ப்ராசஸ். அது வந்து இங்கே எதுவும் மாறாதுன்னு நம்புறது இருக்குல்ல, அது வந்து ஒரு கன்வென்ஷனல் தாட் ப்ராசஸ் வந்து அது அறிவியலுக்கும் எதிரானது, சமூகவியலுக்கும் எதிரானது. நீங்கள் இங்கே இருந்த ஒரு பிளேயர் வர்றாரு, அவர் பின்னால் கட்டுக்கடங்காத கூட்டமும் செல்வாக்கும் ஒரு எனர்ஜியும் ஒரு யுப்பேரியாவும் கிரியேட் ஆகிறது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. அது என்ன? நீங்கள் வந்து தேவர் ஆல் கீப் ஆன் டிஸ்கஸிங் அரவுண்ட் விஜய் அண்ட் நாட் ஆன் விஜய். விஜயை பற்றி விவாதிக்காமல் விஜய் என்ன உண்மையில் விஜயினுடைய இடம் வந்து என்ன, விஜயோட பர்சனாலிட்டி என்ன, பர்சனாலிட்டி நான் சொல்கிறது அவர் கட்சியினுடைய செல்வாக்கு, அதனுடைய அடுக்குகள், அதற்குள்ளே யாரெல்லாம் இருக்கா, இதை பற்றின விவாதங்கள் நடத்தாமல் விஜயை சுற்றி
ஒரு விவாதம் மட்டும் நடந்துக்கிட்டே இங்கே வந்து இருந்தது. அதனால தான் இவர்கள் யாராலையுமே புரிஞ்சுக்கொள்ள முடியல. அது வந்து கன்வென்ஷனல் தாட் ப்ராசஸ்னுடைய பிளாக். அது வந்து நீங்கள் வந்து ஒரு திறந்த மனதோடு ஒரு உண்மையான ஒரு மாடர்ன் மைண்ட் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஸ்டேடியமில் வந்து மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது பந்து யார் போடுறா, என்ன ரன் அடிக்கிறாங்கிறதா கணக்கு. அங்கே விளையாடுறது ஆஸ்திரேலியா, இங்கே விளையாடுறது சவுத் ஆஃப்ரிக்காங்கிறதுனாலே இதுதான் ரிசல்ட் நீங்கள் சொல்ல முடியாது இல்லையா? அதே ஜிம்பாப்வே வந்து புதுசாக விளையாண்டாலும் நமீபியா சும்மா விளையாண்டாலும் இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் அப்படி ஒரு பேட்டர்ன் இருந்தது. அந்த பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆகும்னு அவங்க நினைச்சிட்டாங்களோ? ஆமாம், நீங்கள் வந்து என்னன்னா அதுக்குள்ளே இருந்தவர்களால் வெளியில் வர முடியல. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு உள்ளரசியல் இருக்குது. இங்கே திமுகவும் அதிமுகவும் அது ஒரு நேரட்டிவாக வந்து பண்ணாங்க. மேஜராக வந்து திமுக மட்டும்தான் அதை பெரிய லெவலில் வந்து எடுத்து பண்ணாங்க. நீங்கள் திமுக கூட விட்டுருங்க, திமுக அதை செய்கிறதுக்கு அவர்களுக்கு வந்து எல்லா உரிமையும் ஒரு வகையில் உண்டு. ஏன்னா அவங்க ஸ்ட்ராட்டஜி அது வந்து அதை உத்தி அது வந்து அதாவது இக்னோரன்ஸுமே ஒரு பாலிடிக்ஸ் தான். அதை அவங்க பண்ணுறாங்க, அதுக்கு விளைவுகளை அவங்க சந்திக்கிறாங்க. அது வேற. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அறிவு சக்திகள், தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை துறை, தமிழ்நாட்டினுடைய சிந்தனையாளர் வட்டம், நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க பாருங்கள். சமூகவியல் துறையில் இயங்கக்கூடியவர்கள், அறிவியல் துறையில் இயங்கக்கூடியவர்கள், கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தீங்க பாருங்கள். உங்கள் மூஞ்சி, இவர்கள் மூஞ்சில் தான் முதல்ல கறி பூசப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவங்க பேசுகிறாங்க, பேசாமல் இருக்காங்கன்னா அது அரசியல். அது வந்து கட்சிகளின் தேர்தல் வெற்றி தோல்விகளுக்கானது வந்து. ஆனால் இந்த விஷயத்தை குறித்த அசைவுகளை, இதனுடைய மொபிலிட்டியை, எதை பற்றியுமே வாய் திறக்காமல் அதற்குள்ளான உள்ளார்ந்த ஒரு சமூக பொறுமைகளை, அதன் பின்னசைவுகள் வந்து பேசாமல் அமைதியாக இருந்தாங்கல்ல, இவர்கள் மூஞ்சில் தான் பெரிய அளவில் கரிப்பு இல்ல. பேசாம அமைதியா இருந்தாங்களா, அமைதியாக பட்டாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுவும் இருக்கு, உண்மை இருக்கு. சோ அமைதியாக பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் பேசுனாங்க. இல்ல உண்மை உங்களை ஏத்துக்க கூடாது அப்படிங்கிற, தாவேக்காவை ஏத்துக்க கூடாதுங்கிற நரேட்டிவ் தான் நிறைய இடங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. தாவேக்காவை ஏத்துக்கொடுக்கிற மனப்பான்மை வந்து எப்படிப்பட்ட மனப்பான்மை அப்படின்னு தாவேக்காவினரை வந்துட்டு சப்போர்ட் பண்றவங்களை வந்து விமர்சனம் பண்ற அந்த நரேட்டிவ்ஸ் தான் நம்மளால பார்க்க முடியும். இல்ல இந்த தேர்தலுங்க அடிப்படையில் இந்த தேர்தல் வந்து என்னன்னா, நீங்க விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டது இருக்குல்ல, அதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் ஒரு ஃபிலசாபிக்கல் தேர்தல். அவர் தெளிவாக வந்து சொல்கிறார், 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல். 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய தேர்தல்னா இது அரித்மேட்டிக் கிடையாது, இது சஃபாலஜிக்கல் கிடையாது, இது வந்து ஒரு ஃபிலசாபிக்கல் தேர்தல். தத்துவார்த்தமான தேர்தல் தான். தத்துவார்த்தமான ஒரு சமூக பிரச்சனை எழும்பொழுது தான் 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தேர்தல் வரும். அப்போ அது என்னன்னு குறைஞ்சபட்சமாக நீங்கள் வந்து விவாதிச்சிருக்கணும். வந்து இப்போ ஒரு ஒப்பீனியன் சப்பரேஷன் வந்து திமுக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து 100% வந்து உண்மை. நீங்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களையும் வந்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி தாக்குனாங்க. அந்த தாவேக்கா கட்சிக்காரர்களையும் குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி தாக்குனாங்களே. ஓப்பனாக தொலைக்காட்சிகளில் வந்து மீடியாவிலேயே வந்து டெலிவிஷன் மீடியாவில் ரினவுடு ஜேர்னலிஸ்டுகளாக அறியப்பட்டவர்கள் விஜய் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். அதே தாக்குதல் வார்த்தைகளை பயன்படுத்தியே வந்து தாக்குதல் வந்து தொடுத்தார்கள். அப்போ இப்போ வந்து அந்த வார்த்தையை யாருக்கு சொல்லணுன்ற கேள்வி வருதா? நீங்கள் வந்து திரண்டு நின்ற அந்த கூட்டம், அவர்கள் எல்லாரும் நீங்க ஒரு மாதிரி கேலி பேசுனீங்க இல்லையா, அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டிட்டாங்கல்ல இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க விஷயங்கள் என்னன்னா, நிறைய நம்மளோட வந்துட்டு ரைட் அப்ஸ் பார்க்க முடிஞ்சுச்சு. இந்த ரிசல்ட் எப்படி எடுத்துக்கலாம், இது இப்படியே தான் வந்துட்டு மாலை வரைக்கும் பயணிக்குமா? ட்ரெண்ட் வந்து நீங்க வாக்கு வித்தியாசங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. 4000 5000 அந்த லெவலுக்கு. இப்போ நீங்க இப்போ மும்முனை போட்டி ரொம்ப கடுமையாக இருந்து 500 600 அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த வாதத்தை வந்து நம்ம ஏற்றுக்கலாம். 5000 6000 வந்து லீடு தாண்டுதுன்னா அதுதான் ட்ரெண்டு. அது முடிவுகள் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா கான்ஸ்டிடன்சிஸ் எல்லாமே வந்து 2 லட்சம் வாக்குகள் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடன்சிஸ் தான் அதிகம். அதில் 5000 6000 ஒருத்தர் லீடு போயிட்டாருன்னா அதற்கு பிறகு அந்த ட்ரெண்டு வந்து மாறாது. இது வந்து இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, பொதுவாக மரபார்ந்த தேர்தல் முடிவுகள் எப்போதுமே வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்புறம் வந்து பிளாக்காக மொத்தமாக இன்னொரு கட்சிக்கு எங்கேயாவது போட்டிருந்தா மட்டும்தான் மாறும். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த கான்ஸ்டிடன்சினுடைய ஓவரால் பிஹேவியரை வந்து அந்த 5000 வாக்கு லீடிங்கிறத நமக்கு காட்டி கொடுத்துருது இல்லையா, அது ஒன்று இருக்குது. இதில் இன்னொன்று சில கதைகள்லாம் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்துட்டு வாக்குப்பெட்டிகளில் வந்து ஃபர்ஸ்ட் காலையிலேயே வந்து முதல்ல தீவிரமாக நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டுகள் விஜய்க்கான ஓட்டுகள், அதன் பிறகு வந்து இது அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு வாக்களிப்பு பேட்டர்னை நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் அது ரைஸ் ஆச்சு. இதுவரை இல்லாமல் ஒன்று வந்து என்னன்னா, கடைசி 1 மணி நேரத்தில் தான் எப்பவுமே 10% 8% பீக் ஆகும். அது நடக்கலை இந்த முறை வந்து. அது இந்த முறை நடக்கலை. அது எல்லாருமே வந்து நெகட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் பாசிட்டிவ். இந்த அந்த டைம்ல வந்துட்டு கள்ள ஓட்டுகள் போடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. மேனிப்புலேஷனுக்கான இடம் தரக்கூடிய நேரம் அது வந்து. அந்த மேனிப்புலேஷன் இந்த முறை நடக்கல. கடைசி 1 மணி நேரத்தில் 2% தான் வாக்கு வங்கி உயர்ந்ததுங்கிறது இட்ஸ் அ மெசேஜ். இந்த தேர்தல் வந்து ஒரு குறிப்பிட்ட சக்திகளால் வந்து ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு தேர்தலாக இருந்திருக்குன்றதை காட்டுச்சு. இதில் இன்னும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா,
கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் நாம் பார்க்காத காட்சிகளை வந்து பார்த்தோம். தொலைக்காட்சி ஊடகங்கள் அதிகமான பிறகு கள்ள ஓட்டு போடுறது, பூத் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி செய்திகள் அந்த விஷுவல்ஸை பார்த்ததே கிடையாது. நம்ம வந்து எங்கேயுமே பார்த்தது கிடையாது. வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் எங்கேயாவது நடக்கலாமே தவிர பூத் கேப்சரிங் பண்ணுறதுக்கான முயற்சிகள் அல்லது கள்ள ஓட்டு போடுறதுக்கு வரிசையில் ஆட்களை நிப்பாட்டி வைக்கிறது, குறிப்பிட்ட மதம் சார்ந்த உடைகளை அணிந்து வந்து அவர்கள் வைத்து ஓட்டு போட வைக்கிறதுக்கான முயற்சிகள் இதெல்லாம் இந்த மாதிரி அதெல்லாம் பார்த்தோம். ஏகப்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏகப்பட்ட விஷுவல்ஸ் வந்து அந்த மாதிரிலாம் வந்து வந்தது. அதில் ஒட்டி ஒரு சின்ன கவலை வந்து இருந்தது. ஆனால் அந்த கவலையையும் தாண்டி வந்து அந்த வாக்குகள் வந்து போய் சேர்ந்துருக்கு, சரியான வகையில் வந்து அலைன்மெண்ட் ஆயிருக்கு, மக்கள் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் அலைன்மெண்ட் ஆயிருக்குங்கிறத பார்க்கும். தாவேக்காவில் இருக்கிற முக்கியமான 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து சென்னையில தான் நின்னாங்க. அவங்க சென்னை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அது கரெக்டா தப்பா அப்படிங்கிற விவாதமே வந்துட்டு ஓடிட்டு இருந்தது. அதாவது தாவேக்காவுக்குள்ளேயே, தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது. அந்த டெசிஷன் ரைட்னு நினைக்கிறீங்களா இப்ப பார்க்கும்பொழுது? இட்ஸ் கெட்டிங் ப்ரூவன் ரைட். இட்ஸ் கெட்டிங் ப்ரூவன் ரைட். ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பரவாயில்ல நிப்பாட்டி இருக்கலாமே, இப்போ கன்னியாகுமரியில் ஒருத்தர், மதுரையில் ஒருத்தர், கோயம்புத்தூரில் ஒருத்தர் அப்படின்னு நிப்பாட்டி இருக்கலாமே அப்படின்னு இன்னவே கொஞ்சம் அப்படி நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்போ திருப்பரங்குன்றத்தில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர் வந்து நிற்கிறார். அவருக்கு மதுரை வந்துட்டு சொந்த ஊர் அப்படிங்கிறதுனால திருப்பரங்குன்றத்தில் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்துட்டு இப்போ அவரோட ஏரியாங்கிறதுனால அங்கே கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. பட் மற்றபடி எல்லாருமே சென்னையை தான் வந்துட்டு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் ஒரு புது ஃபோர்ட்டை உருவாக்கணுன்றது இருக்குல்ல. பாலிடிக்ஸ் ஒரு மாரத்தான். அது வந்து நீங்கள் இந்த தேர்தல் மட்டும் கிடையாது, திமுகவினுடைய ஒரு செல்வாக்கான பகுதி வந்து சென்னை. அப்போது நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து வாக்கு வாங்கி அங்கே வேறு யாரோ ஒருத்தர் போட்டிருந்தா கூட ஜெயிக்கிறாங்கிறது வேறு. ஆனால் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பகுதியை தங்களுக்கான நிரந்தரமான செல்வாக்கு கோட்டையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு உத்திங்கிறது இருக்குல்ல, அவர்கள் அப்படித்தான் அதை வந்து செஞ்சுருக்காங்க. வெல் பிளேடுன்னு எடுத்துக்கலாம். வெல் பிளேடு அது அந்த வகையில் அது வெல் பிளேடு தான் வந்து. ஏன்னா நீங்கள் ஒன்று விஜய் வந்து பெரம்பூரில் நிற்கும் பொழுதே குறைந்தது 6 கான்ஸ்டியூன்சியில் அதனுடைய தாக்கம் வந்து இருக்குது. பக்கத்தில் இருக்க வில்லிவாக்கம், ஆர்கே நகர், குளத்தூர், அந்த தாக்கத்தை வந்து பார்க்க முடியுது. நீங்கள் முதலமைச்சர் பின்னடைவுக்கு போகிறார் அப்படின்னா இது வந்து கடந்த தேர்தல்களில் எப்போவுமே நம்ம பார்க்காதது. முதலமைச்சர் எங்கேயுமே வந்து பின்னடைவுக்கு போனதே கிடையாது. கடந்த 25 ஆண்டுகள தேர்தலில் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்து பின்னடைவுக்கு போனதே கிடையாது. கடைசி தேர்தல் நாம் பார்த்தது முதலமைச்சர் தோற்றது பின்னடைவுக்கு போனதுங்கிறது 96 தேர்தல். அது ஒரு பெரிய சுனாமி. அது வந்து ஆட்சிக்கு எதிரான மனநிலையார் தூக்கி வீசப்பட்டது. கிட்டத்தட்ட அத்தகைய ஒரு மனோபாவ நிலை இருந்திருக்குங்கிறதான இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம காட்டுது. நீங்கள் போட்டியிட்ட தொகுதி, நீங்கள் தொடர்ந்து அந்த கான்ஸ்டியூன்சி உருவாக்கப்பட்டதுலேருந்தே நீங்கள் தான் உங்கள் பார்ட்டி அங்கே ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. டெவலப்மெண்ட்ஸும் நல்லா பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு பேர் வாங்கின தொகுதியும் கூட குளத்தூரை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தரப்புல இருந்து இந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், அந்த டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு கலநிலவரம் என்னன்னு. அவரோட தொகுதிங்கிறப்ப நேரடி கண்காணிப்பில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பின்னடைவு அப்படிங்கிறது வந்துட்டு நிஜமாலே வந்து ஒரு ஷாக்கிங் ஒரு நியூஸா தான் இருந்தது பார்க்கறது. இல்ல, அது நீங்க ட்ரையல் போறதுங்கிறதே வந்துட்டு தோல்விதான். முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ட்ரையல் உங்கள் சொந்த தொகுதியில் நீங்கள் ட்ரையல் போறீங்கன்னாலே அது தோல்வி தான். நீங்கள் அப்படியே ஃப்ளோவாக நீங்கள் வெற்றி பெற்று வரீங்கன்னா நீங்கள் பேசிக்கிட்டு இருந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து இதாக இருக்கும். உங்கள் சொந்த சட்டமன்ற தொகுதி இது வரைக்கும் நம்ம ட்ரையல் போனதையுமே பார்த்தது இல்லை. நீ கலைஞரோ ஜெயலலிதாவோ வந்து இல்லை, அது எல்லாருமே வந்துட்டு அந்த தொகுதிகளை பற்றி பேசவே இல்லை. அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் தான் எல்லாமே இருந்தோம். பின்னடைவுங்கிறது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயமா தான் இருக்குது. நீங்கள் சொல்கிறது இது வரைக்கும் அந்த மாதிரி ட்ரையல் நம்ம இத்தனை தேர்தலில் பார்த்ததில்ல, முதலமைச்சர்களுக்கு பார்த்தது கிடையாது நிச்சயமா. ஸோ அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா இப்போ முக்கியமான விஐபி தொகுதிகள்னு இருக்கு இல்லையா, அந்தந்த தொகுதிகளில் வந்து பார்த்தோம்னா குறிப்பாக மினிஸ்டர்ஸ் வந்து நிறைய இடங்களில் பின்னடைவில் இருக்கிறாங்கிறத பார்க்க முடியுது. அதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ வந்து அந்த நரேட்டிவ்ஸ் எல்லாமே அங்கேயும் பிரேக் ஆகிருக்குங்கிறத எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் இந்த ஆட்சியை பொறுத்தவரை இந்த ஆட்சியினுடைய மிக மோசமான விஷயங்களில் ஒன்று வந்து அதிகாரம் இல்லாத அமைச்சர்கள், உண்மையான அதிகாரம் இல்லாத அமைச்சர்கள். நீங்கள் வந்து மிக நீண்ட காலமாக எந்த செல்வாக்கும் எந்த உண்மையான அதிகார பலமும் இல்லாமல் வெறுமன அதிகாரிகள் பேச்சை கேட்டு ஒரு சென்ட்ரலைஸ்டு கமாண்ட் அதை வந்து முதலமைச்சருடைய குடும்பம் வந்து கொடுக்கும். அந்த கமாண்டின் அடிப்படையில் தான் அவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் வந்துட்டு. அதனால் மிக நீண்ட காலமாக வந்து இந்த ஆட்சியினுடைய பெரும்பான்மை காலத்தில் வந்து ஒரு 4 ஆண்டு காலத்துக்கு மேலாக வந்து அமைச்சர்கள் வந்து அமைச்சர்களாக செயல்படவே இல்லை. அவங்க ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் இருந்தாங்க. இது ஒன்று. இன்னொன்று, வாட் எவர் செட் அண்ட் டன், நீங்கள் அமைச்சராக ஒழுங்காக செயல்படவில்லை என்றாலும் கூட சட்டமன்ற உறுப்பினராக உங்கள் சட்டமன்ற தொகுதியில் வந்து சிறப்பாக செயல்பட்டுருக்கணும். அதுவும் பெரிதளவு இல்லைன்றது புரிந்து கொள்ள முடியுது. இப்போ அந்த தொகுதிகளில் யார் முன்னிலை வகிக்கிறாங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த தொகுதிகளில் அதிமுக முன்னிலை வைக்குதா, தாவேகா முன்னிலை வைக்குதான்னு பெரும்பான்மையான தொகுதிகளிலும் தாவேகா முன்னிலை வைக்குது. அப்போ திருப்பி அந்த செய்திக்கு வர வேண்டியிருக்கு. திமுகவின் வாக்குகளை தான் தாவேகா மிகப்பெரிய அளவில் அந்த இடங்களை அறுவடை செய்கிறது தமிழ்நாடு முழுக்க வந்துட்டு. உங்கள் அமைச்சர்களை மிஞ்சி அந்த இடத்தில் முகம் தெரியாத முதல் முறையாக போட்டியிடக்கூடிய
தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் வந்து மேலே வர்றாங்க அப்படின்னா வந்து உங்கள் வாக்கு வங்கி அப்படியே இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் மீதான இத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரியமாக இதை வந்து ரொம்ப ஆரம்பத்திலிருந்து இந்த ஒரு குரல் இருந்தது. ஆனால் அதை வந்து அதையுமே ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து வெளியில் பேச முடியாத அளவுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஒடுக்கப்பட்டு விடுது. வந்து பரம்பரையாக திமுக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. குடும்பமே எங்களுக்கு திமுக, எங்கள் தாத்தா திமுக, எங்கள் அப்பா திமுக, நான் திமுகன்னு சொல்லி கொண்டிருந்த குடும்பங்கள் இந்த முறை விஜய்க்கு தான் வாக்கு, இனியும் விஜய்க்கு தான் வாக்கு அப்படின்னு பேசுகிற இதை வந்து பார்க்க முடிந்தது. வந்து அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் வந்து அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் நான் இன்னொன்று சொல்கிறேன், போஸ்ட் கரூர் சீனரியோ பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. போஸ்ட் கரூர் சீனரியோ பெரிய அளவில் ரிஃப்ளெக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல. கரூருக்கு முன்பு விஜயினுடைய ஒரு அரசியல் இருந்தது இல்லையா, அந்த அரசியல் தான் இந்த நம்பர்ஸை கொண்டாந்து கொடுத்துக்கிட்டு. இதை நான் இப்படி எடுத்துக்கலாமா? ஆக்சுவலி வந்து கரூருக்கு முன்பு இருந்த மனநிலைங்கிறத தாண்டி கரூருக்கு அப்புறம் இன்னும் அவருக்கு வந்துட்டு ஆதரவு அதிகமாக தான் போச்சு. ஒரு சிலர் சொன்னாங்க கரூருக்கு அப்புறம் வந்துட்டு ஆதரவு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும், நான் களத்தில் வந்து பார்த்தது, நிறைய பேர்கிட்ட பேசின வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தாவேக்காவை திரும்பி பார்த்துருக்குறாங்க நிறைய பேர். அவருக்கு வந்து அனுதாபாலையும் கூட அதனால இன்க்ரீஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது இன்னும் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அது அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, ஒன்று என்னன்னா, கரூருக்கு பிறகு விஜயனுடைய செல்வாக்கு என்னன்றது வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது அது சிபிஐ விசாரணையில் வரும். அதை நீங்கள் விட்டுருங்க. அவர் சில கிளைம்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஆனால் வந்து அந்த விஜய்க்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு, அதாவது அசைக்க முடியாத செல்வாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, என்ன நடந்தாலும் விஜய்க்கு பின்னால் தான் நிற்போம், இந்த மனநிலை உள்ள செல்வாக்கு இருக்குங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு பெரும் தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி செல்வாக்கு இருக்கும். என்ன நடந்தாலும் கலைஞர் பின்னாடி தான், என்ன நடந்தாலும் காமராஜர் பின்னாடி தான், என்ன நடந்தாலும் எம்ஜிஆர் பின்னாடி தான், என்ன நடந்தாலும் ஜெயலலிதா பின்னாடி தாங்கிறது இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும்தான் அது வந்து நடக்கும். ஸோ அது வந்து விஜய்க்கு இருக்குது. அந்த கரிஷ்மேட்டிக் பவர் வந்து விஜய்க்கு வந்து இருக்குது. அவர் அந்த கேட்டலிஸ்டாக இருக்கிறார், கரிஷ்மேட்டிக் கேட்டலிஸ்டாக இருக்கிறார் அப்படின்றத வந்து போஸ்ட் கரூர் சீனரி வந்து உணர்த்தியது. நான் சொல்ல வந்தது அது கிடையாது. கரூருக்கு முன்பு தாவேக்கா வந்து தொடர்ந்து ஒரு அரசியல் வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது அந்த முதன்மை சக்தி அப்படின்ற இடத்துக்கு பெரியார், அம்பேத்கர், அதாவது அந்த ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்துட்டு, பெரியார் அண்ணா பெயரை பயன்படுத்தி ஒரு குடும்பம் அடிக்கக்கூடிய கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, அதை திமுக பாரம்பரிய வாக்குகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாதிரி எனக்கு படுது. இப்போ இந்த முதலமைச்சர் பின்னடைவு, துணை முதலமைச்சர் பின்னடைவுங்கிற செய்திகள் திமுக தலைமை குடும்பத்துக்கு ஒரு செய்தியை கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி எடுத்துக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா நீங்க வந்து சென்னை மொத்தமாக காலியாகிறது அதெல்லாம் வந்து இருக்கட்டுங்க, தொடர்ந்து ட்ரையல் போகிறதும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தொகுதிகளில் கணிசமாக வந்துட்டு தாவேக்கா முன்னிலை வைக்கிறதும் வந்து அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. இல்லை, நம்ம இப்படி எடுத்துக்கலாமா? ஒருவேளை 21 வந்துட்டு எல்லாருமே வந்து திமுக வரணும்னு நினைச்ச ஒரு காலகட்டமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா 10 வருடம் தொடர்ந்து அதிமுக ஆட்சி, அப்புறம் ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பின்னரே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பண்ணாரு. அந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சிங்கிறது அது வந்துட்டு விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் தான். அது அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஆனால் பிஜேபி உள்ளே இருக்குது, அப்படி தான் இவங்க வந்துட்டு பரப்புரை மேற்கொண்டாங்கிறத பார்க்க முடிஞ்சுது. ஸோ 21 முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறப்ப புதுசாக வராரு. ஸோ கலைஞருக்கு அப்புறம் இவர் வந்துட்டு இப்போ வந்து முதல்வராக வராருங்கிறப்ப ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதை வந்து பூர்த்தி பண்ணாததுனால திருப்பியும் இந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமாக இல்லை. ஸ்டாலினுடைய லீடர்ஷிப் வந்து மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைந்திருக்கிறது. 21 எந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்களோ, எந்த நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுத்தார்களோ அதை நீங்கள் வந்து பூர்த்தி செய்யலை, சென்னை உங்கள் கையை விட்டு போகிறது அப்படின்னா, இப்போது இதில் இன்னும் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா, கடந்த 30 ஆண்டு காலமாக வந்துட்டு திமுக புதிய வாக்கு வங்கியெல்லாம் எதையுமே உருவாக்கவே இல்லை. புதிய வாக்கு வங்கி, புதிய ஆதரவு தளம்னு திமுக எதையுமே உருவாக்கவே இல்லை. கூட்டணிகள் அது ஒரு கணக்கு, அது ஒரு எப்பவுமே கூட்டணிகள் வந்து தீர்மானிக்கும். அவர்களுக்கு இல்லாத திமுகவுக்கு எந்த தரப்பில் ஆதரவு இல்லையோ அந்த தரப்பில் ஆதரவு இருக்கக்கூடிய கூட்டணிகளை வந்து சேர்த்துக்கிட்டு இவர்கள் வந்து தேர்தலை சந்திப்பார்கள். இது ஒன்று. இல்லைன்னா அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவினுடைய இருக்கக்கூடிய மற்ற தலைவர், மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடியவர்களை கட்சியில் சேர்த்து ஒரு இது வந்து பண்ணுவாங்க. 21, 26 இந்த 5 ஆண்டு காலத்திலும் வந்து அதுதான் நடந்துகிட்டு இருந்தது. அதை தாண்டி இவர்கள் வந்து புதிய செல்வாக்கை வந்து இது பண்ணல. 21 தேர்தல் அல்லது 19, 21, 24 இந்த 3 தேர்தலையும் வந்து என்னென்னா அது ஒரு எக்ஸப்ஷனல் ஃபேக்டர். அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்திய அரசியலுக்கே வந்து தேர்தல் படிப்பனைகளில், தேர்தல் முடிவு படிப்பனைகளுக்கு அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். ஒரே சிங்கிள் ஃபேக்டர், ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்.
பாஜக உள்ளே வரக்கூடாது, பாஜக வெற்றி பெற்று விடக்கூடாது, பாஜக இங்கே ஒரு அரசியலை கையில் எடுத்து விடக்கூடாதுங்கிற அந்த இதுக்காக மட்டுமே வந்து தொடர்ந்து வாக்களித்தார்கள். அதற்கான நம்பகமான ஒரு சக்தி வந்து திமுக என்கிற ஒரு புரிதல் எல்லாரிடமே வந்து இருந்தது. அதற்கான அலையன்ஸும் அவரிடம் இருந்தது. காங்கிரஸ் இருந்தது, விசிகா இருந்தது, சிபிஎம் சிபி இருந்தது. இந்த முறை நீங்கள் காங்கிரஸ், விசிகா, சிபிஎம் சிபி அவர்கள் எல்லாரையுமே பெர்செப்ஷனலி மென்டலி ஹர்ட் பண்ணிட்டீங்க அந்த வாக்குகள். இது ஒன்று. இன்னொன்று, நீங்கள் பாஜகவோடு வைத்திருந்த தொடர்புகள் இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களாக இருக்கட்டும் அல்லது உங்கள் ஆதரவு தளத்தில் இருந்தவர்களாக இருக்கட்டும், இப்போ 2021 வந்து திமுக யார் வாக்களித்தால் ஒரு அடிப்படையாக திமுக உறுப்பினர்கள், அதை தாண்டி பாஜக வேணான்னு சொன்னாங்க. அதை யார்? அது வந்து இளைஞர்கள், பெண்கள், தலித்துகள், இவங்க 3 பேரும் தான் அதனுடைய மெயினான இவங்க வந்து இந்த திரட்சி தான் வந்து திமுக ஆட்சியை கொடுத்தது. அவர்களை எவ்வளவு தூரம் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? எதிரில் எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாரு. அவர் பாஜகவோட போறதோட வழி இருக்காரு. இந்த ஒரு ஐடியாவை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க ஒரு 4 ஆண்டு காலம் ஒரு ஆட்சி நடத்துறீங்கல்ல, அதற்குத்தான் அடுத்த ஓராண்டு காலத்துக்கு மக்கள் திரும்பி இப்படி ஒரு முடிவை கொடுத்துருக்காங்க. இடதுசாரிகளை வந்து இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து நம்ம உற்று நோக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா அதை வந்து அவங்க பெருசா கன்சிடர் பண்ணல அப்படிங்கறத பார்க்க முடியுது. இப்ப இது பிஜேபிக்கு இப்ப நாங்க வந்து இது எப்படி பார்த்தோம்னா, இது பிஜேபிக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜா தான் எங்களுக்கு இருந்தது. கிட்டத்தட்ட வந்துட்டு சிபிஎம் சிபிஐ ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், விசிகேவை ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இப்போ பிஜேபியோட போய் அவங்க எதிர்த்திருந்தா அவங்க எப்படி ட்ரீட் பண்ணி இருப்பாங்களோ அந்த அளவுக்கு தான் டிஎம்கே ட்ரீட் பண்ணுச்சு. ஆனா சமத்துவம் சகோதரத்துவம்னு சொல்ற ஒரு கட்சி இப்படி வந்துட்டு லெஃப்டையும் வந்து விசிகையும் ட்ரீட் பண்ணது வந்துட்டு பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜோ, பார் நான் இவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய ஒரு தேர்தலை நீங்க அந்த தேர்தலுக்கு மட்டும் தான் வேலை பார்க்கணும். இந்த தேர்தல்னா இந்த தேர்தலுக்கு மட்டும் தான் வேலை பார்க்கணும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வர தேர்தல், அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த மாதிரி போட்டு அதீதமான ஓவர் கால்குலேஷன் குழப்பங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. விஜய் வந்து மிக தெளிவாக அந்த இடத்துல இருந்து தன்னை வந்து பொசிஷன் பண்ணார். நீங்கள் ஊரே வந்து தொடர்ந்து வந்து கேள்வி கேட்டு அவர் பாஜகவை எதிர்க்கல, பாஜகவை கேள்வி கேட்கல, இப்படிலாம் வந்து ஒரு நேரட்டிவ் வந்து செட் செய்யப்படுது. அவர் அசரவே இல்லை. பாஜக எதிர்ப்பு அரசியலில் என்னுடைய நம்பகத்தன்மையை நான் நிரூபித்து விட்டேன் அப்படின்றத அவர் வந்து மனதில் வைத்துக்கொண்டு ஒன்லி டிஎம்கே கடைசி அவர் பேசிய கடைசி பிரச்சாரம் கூட்டம் இருக்குல்ல, நந்தனத்தில் கூட்டம் இருக்குல்ல, அது வரையிலும் வந்து அந்த நேரட்டிவ் விக்கிரவாண்டி மாநாட்டிலிருந்து அந்த நந்தனம் கூட்டம் வரைக்கும் அந்த நேரட்டிவை வந்து அழகாக எடுத்துகிட்டு வந்தார். அப்படி தான் நீங்கள் எலெக்ஷனை வந்து அணுகணும். நீங்கள் வந்துட்டு காங்கிரஸ் அடுத்த தேர்தலுக்கு கூட இருக்குமா, சிபிஎம் சிபிஐ அடுத்த தேர்தலுக்கு கூட இருப்பாங்களா, விசிகா போயிடுமா, விசிகா திருமாவளவன் உண்மையிலே என்ன நினைக்கிறாரு, இப்படியெல்லாம் நீங்கள் வந்து நம்பிக்கையே இல்லாமல் அமைக்கப்பட்ட ஒரு கூட்டணி. அது வந்து நம்பிக்கையே இல்லாமல் தேர்தல். இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்து இன்னைக்கு தான் வருது. ஆனால் நேற்று முந்தானேத்து அதுக்கு முன்பில் இருந்தே என்ன பேச தொடங்கிட்டாங்க, காங்கிரஸ் திமுக விட்டு போயிடும், விசிகா போயிடும், இடதுசாரிகள் போயிடுவாங்க, இதை வந்து பேசுறீங்க. அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையில் அந்த தேர்தல் நினைக்கிறீங்க? எந்த நம்பிக்கையில் நீங்கள் களத்தில் வேலை பார்த்துருப்பீங்க? உங்களை நம்பி எப்படி அவன் ஓட்டு போட்டிருப்பான்? நீங்களே இந்த மனநிலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா உங்களை நம்பி எப்படி வந்து வாக்காளன் வந்து வாக்களிப்பான்? அது பிரதிபலிக்காது இல்லையா? இவர்கள் ஒன்றாக இருக்க போவது இல்லை என்று தெரிந்த பிறகு யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? யார் உங்களுக்கு ஓட்டு போடுவா? இந்த செய்தியை நீங்களே தான் பேசுறீங்க. இது வந்து வெளியிலேருந்து இப்போ தாவேகா வந்துட்டு அதன் ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர் அந்த கூட்டணி பற்றி பேசவே இல்லை. 2024 டிசம்பரில் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா விகடன் சார்பாக நடந்த பொழுது உங்கள் கூட்டணி கணக்குகள் எல்லாம் பொய்த்து போகும், அதை வந்து மக்களே வந்து இது பண்ணி விடுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அதன் பிறகு எந்த ஒரு கூட்டணி கட்சியை பற்றியும், திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி பற்றியும், கூட்டணி தலைவர்கள் பற்றியும் அந்த கூட்டத்தில் தான் கூட அவர் திருமாவளவன் அவர்களை பற்றி சொன்னார். அவர் மனம் இருக்கிறது, ஆனால் வந்து அவர் அங்கே இருக்கிறாருன்னு சொன்னார். அதை தாண்டி அவர் வந்து அதை பற்றி பேசவே இல்லை. இவங்க அட்டாக் பண்ணாங்க, பாஜக எல்லாம் பேசினாங்க, ஆனால் அவர் வந்து அதற்குள் கட்சி தலைவர்கள் பேரே அவர் சொல்லவே இல்லை. அதிமுக பேரே சொல்லவே இல்லை. அவர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு தான் சொன்னார். வந்து அவர் ஒரு பொசிஷனிங்காக வந்து வச்சார். அந்த பொசிஷனிங் வந்து வேல்யூவாக இருக்கு. அந்த பொசிஷனிங் வந்து வேல்யூவாக இருக்கு. இங்கே என்னன்னா, உண்மையில் அவர் திமுக விசஸ் தாவேக்கான்னு சொல்லியிருக்கலாம். இது வந்து திருப்பி நான் அந்த 77 தேர்தலோட முடிவுகளோட தான் நம்ம வந்து ஒப்பிடணும். எது உண்மையான திமுக அப்படின்னு திமுக விசஸ் அதிமுகவுக்கு 77 வந்து ஒரு இது நடந்த போட்டி இருந்தது மாதிரி இந்த பாலிடிக்ஸுக்கு சுயமரியாதை அரசியல், திராவிட அரசியல், பெரியாரிய அண்ணா அரசியலை அடுத்த தலைமுறைக்கான ஒரு வடிவத்துக்குள் எடுத்து சென்று பாஜக எதிர்ப்பு அரசியலை நம்பகத்தன்மையோடு செய்வதற்கான ஒரு சக்தி யார்? இவ்வளவுதான் டெஃபினிஷன். இதற்கான மாற்று சக்தியாக விஜயை, அதாவது முதன்மை சக்தியாக திமுகவுக்கு மாற்றணும் முதன்மை சக்தியாக மக்கள் கருத தொடங்கி இருக்கிறார்களோ
முழுமையாக அப்படின்றத தான் இந்த நம்பர்ஸ் வந்து காட்டுது. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. பெரும்பாலும் வந்து நம்ம நிறைய விமர்சனங்கள் பார்த்தோம் அப்படின்னா, திமுக இவ்வளவு பண்ணிருக்கு, அண்ணா இவ்வளவு பண்ணிருக்கிறாரு தெரியுமா, கலைஞர் எவ்வளவு பண்ணிருக்கிறாரு தெரியுமா அப்படிங்கிறது தான் வந்துட்டு தொடர்ந்து பேசப்பட்டுட்டு வந்த விஷயமா இருக்கு. இவங்க கொடுத்தது அவங்க கொடுத்தது அப்படிங்கிறது தான் எல்லாரும் பேசுனாங்க. ஆனா இது 5 வருடம் இவங்க எப்படி ஆட்சி பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தல் அப்படிங்கறத இவங்க சீரியஸா எடுத்துக்கலையோ? இல்ல இது என்ன இதுல இன்னொன்று அதுலயே உன்னோட ஒரு உங்களோட கான்ஃபிடன்ஸ் இல்லாதது வந்து தெரியுது. நீங்க இந்த 5 வருடத்தில் என்ன சொன்னீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்டாதான் அது ஸ்டாலினுக்கான ஓட்டு. நீங்க 60 வருட பாரம்பரியம் 100 வருட திராவிட இயக்க சுயமரியாதை இயக்க அரசியல் வரலாறு எல்லாத்தையும் சொல்லி ஓடுக்கிறீங்கன்னா நீங்க உங்கள்ட்ட கான்ஃபிடன்ஸ் இல்லை, நீங்கள் செய்த வேலைகளின் மீது வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை அப்படின்றதான் வந்து அதை காட்டுது. அண்ணாவுக்கோ கலைஞரோ அவர்கள் செய்த பணிகளுக்காக அவர்கள் திரும்ப திரும்ப அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா வந்து இறந்துட்டாரு, அப்போ வந்து அண்ணாவின் கட்சி உயிர்ப்போடு இருந்தது இல்லையா, அண்ணாவின் பெயரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இல்லையா, அந்த கட்சி தானே அடுத்த 31 வருடம் அந்த ஆட்சியில் இருந்தது. அதுதானே அண்ணாவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்குற அங்கீகாரம். அதில் அந்த எம்ஜிஆரோட வெற்றியாக இருக்கலாம், ஜெயலலிதா வெற்றியாக இருக்கலாம். அண்ணா திமுகன்னு வரும்பொழுது அண்ணாவின் பேரில் ஒரு திமுக, அண்ணா ஆரம்பித்த ஒரு திமுக. அப்போ மொத்த அரசியலும் அண்ணாவுக்கு கீழே தான், அண்ணான்ற பிம்பத்துக்கு கீழே தான் இருக்குதும் போது அப்போ அண்ணாவை மக்கள் வந்து தங்கள் இதயத்தை எப்படி வச்சுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அது தெரிஞ்சிருது. கலைஞர் தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு இருந்தார். என்ன நடந்தாலும் அவர் ஜெயித்திருவார். 91 ராஜீவ்காந்தி படுகொலையினும் பொழுதும் அவர் வெற்றி பெற்றார். சரியா? 80 தேர்தலில் வந்து காங்கிரஸ் கூட இருந்தும் கூட ஒரு மிக மோசமான கூட்டணியாக அது பார்க்கப்பட்ட தேர்தலிலும் கூட அண்ணா நகரில் அவர் வந்து வெற்றி பெற்றார். இது இப்படித்தான் அவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை ஆட்சி இழந்தாலும் கூட அடுத்த முறை ஆட்சி அவரிடம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். 91 வந்து ராஜீவ்காந்தி படுகொலையால் அந்த ஆட்சி வந்து போனது. அதுக்கு அது ஒன்று தான் காரணம், பெரிய வேற காரணம் ஆன்டி இன்கம்பன்ஷன் அந்த தேர்தல் எடுக்க முடியாது. ஆனால் 96 மீண்டும் அவரிடம் ஆட்சியை கொடுத்தார்கள். 2001 ஆட்சியை ஜெயலலிதா 2006 அவரிடம் கொடுத்தார்கள். அப்போ மீண்டும் அவர் செய்த பணிகளுக்காக ஏதோ ஒரு வகையில் அங்கீகரித்திருக்கிறார்கள் இல்லையா. அப்போ நீங்கள் ஒரு முறை செய்த பணிக்காக வந்து வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டே இருப்பாங்க அப்படின்ற ஒரு அளவு வந்து அப்படி நீங்கள் அது ஜனநாயகத்துக்கு எதிரானதுங்க. அது தேர்தல் அடிப்படைக்கு எதிரானது. ஒரு வாக்குங்கிறது ஒரு தேர்தலுக்கு தான். அவன் அந்த தேர்தலுக்கு தான். கடந்த 5 ஆண்டுகளா நீங்க எப்படி ஆட்சி பண்ணிருக்கீங்க, அந்த தேர்தலுக்கான வாக்கு தான் இது. இது அடுத்த வருடம் அடுத்த தேர்தலில் மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதை பத்தி யாருமே இங்க பெருசா இல்ல. நீங்க உங்களுடைய வாக்கு வங்கின்னு ஒண்ணு இருக்குல்ல, உங்க கட்சி தொண்டர்கள், உங்க கட்சி உறுப்பினர்கள், நிர்வாகிகள், அவர்கள் குடும்பம், இந்த வாக்கு வங்கியை நீங்க அணுகிற மாதிரியே நீங்க பொதுமக்களையும் அணுகிறீங்க. உங்க கட்சிக்காரன் உங்கள் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருந்து அல்லது வந்து கட்சி நிர்வாகியாக இருந்து கட்சி பணிகளுக்குள்ளேயே இருந்து அவன் உங்களுக்கான வாக்காளராக இருப்பதற்கும், பொதுமக்கள் இதற்குள்ளேயே இல்லாமல் இருந்து ஒரு தேர்தல் ஜனநாயகத்திற்கான ஒரு இதாக இருக்காங்க இல்லையா, அவனையும் நீங்கள் ஒரே மாதிரி நீ எனக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும்னு சொல்லுது. இப்போ இந்த ஒரு வாதத்தை வந்து அதிமுக எப்போதுமே பேசினது கிடையாது, வரலாற்றில் பேசினது கிடையாது. அவர்கள் வரலாற்றில் சத்துணவு திட்டத்தில் சாப்பிட்டவெல்லாம் எங்களை தான் ஓட்டு போடணும்னு பேச ஆரம்பித்தா எங்கே போய் நிற்கும்? அது வந்து நீ உன் உடலை உயிரை வளர்த்தது வந்து எம்ஜிஆர் போட்ட சத்துணவு தான். இப்படி எப்படியாவது பேசி நம்ம பார்த்துருக்கோமா? எப்பயாவது நம்ம பேசி பார்த்துருக்கோமா? நான் கொடுத்த சைக்கிள் கிளைம் பண்ணனும்னா ஒவ்வொரு கட்சியுமே கிளைம் பண்ணலாம், காங்கிரஸ்ல இருந்து எல்லாமே ஆரம்பிச்சிடலாம். நீங்க வந்து காமராஜர் வந்து படிக்க வைத்தார். 52 அவர் ஆட்சிக்கு வந்த காங்கிரஸ் 53 வந்து வர்றாரு. காமராஜர் திறந்த பள்ளிகளில் படித்த இளைஞர்கள் தான் 60 திமுக ஓட்டு போட்டாங்க. கரெக்ட் இல்லையா? காமராஜர் என்னைக்காவது வந்துட்டு நான் ஆரம்பிச்ச ஸ்கூல்ல படிச்ச பூரா போய் அங்க ஓட்டு போட்டிருக்கான்னு பேசியிருக்கிறாரா? கரெக்ட். அந்த அதை வந்து செய்யவே மாட்டாங்க அவர்கள். வந்து அது உங்க பணிங்க, அது உங்க வேலை, அது உங்கள் கடமை. அது வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது வந்து நலத்திட்டங்களை செய்வதும் வளர்ச்சியை செய்வதும் வந்து அது பொறுப்பு. அது வந்து அதுக்கு தான் நீங்க உட்கார வைக்கப்பட்டிருக்கீங்க. அதுக்கு தான் அது உங்களுக்கு போட்ட ஓட்டுங்கிறது அந்த வேலைக்காக தான். இப்ப நீங்க வந்து இதையே யாராவது ஒரு வாக்காளர் திருப்பி கேட்டானா, என்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு நீ அதுக்கு மேல கொள்ளையை அடிச்சுட்டு சுத்திட்டு இருக்கானே, இங்க இதெல்லாம் கூட யாரும் பேசுறதே கிடையாது. சரியா? நீங்க அவன்கிட்ட சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் நீங்க எம்எல்ஏ எம்பியில இருந்து எல்லாரும் வந்து இருக்கிறீங்க. சரியா? அப்ப அவனுக்கு கொடுத்த சம்பளத்துக்கு நீங்க வந்து வேலை பார்த்திருக்கீங்க அப்படியும் பேசலாம்ல. அப்படியும் பேசலாம்ல. நீங்க தலைவர்களை மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறனாலும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு சேலரி இருக்குல்ல, சேலரி இருக்குல்ல, சம்பளம் இருக்குல்ல, வரி பணம் இருக்குல்ல, உங்களுடைய ஆல் த பெக்ஸ் அண்ட் கிவ்ஸ், நீங்க அனுபவிக்கக்கூடிய வீடு, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரு, அதுக்கு போடுற பெட்ரோல், சோவன்சோன்னு எல்லாமே வந்து மக்கள் கொடுக்கறது தானே. அதை நீங்கள் அந்த 5 ஆண்டு காலம் அனுபவிக்கிறீங்க இல்லையா, அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்துக்கிறீங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான விவாதம் மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிருந்தோம். வந்து
இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா இது ரொம்ப சின்ன புலத்தனமான விவாதம் மாதிரி இந்த அரசியல். இனியாவது அதை வந்து அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்படி வந்து சொல்லி காட்டுறது இது பண்றதுங்கிறது அதாவது எங்களுடைய நலத்திட்டங்களை பாருங்கள், எங்களுக்கு இன்னும் நல்லா இதை விட சிறந்த திட்டங்களை எங்களால் செயல்படுத்த முடியும்னு சொல்லி வாக்கு கேட்கறது வந்து வேற. என்னால் நான் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு திட்டத்தை செயல்படுத்தி அதில் ஒருத்தர் பயன்பட்டுட்டா அவன் எனக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும் அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலைன்னே சொல்லிட்டு. நிச்சயமா இதுல அடுத்ததாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகளுடைய இடம் என்னவா ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கே எடுத்துட்டோம்னா பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜக எப்படி இந்த தேர்தலில் வந்துட்டு ஜொலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து இந்த சைடு லெஃப்ட் விசிகா இவங்கெல்லாம் இப்படி அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமாக பேச வேண்டிய விஷயம், பாஜக வந்து இப்போ தாவேக்காவையே பாஜக தான் பின்னால் இருந்து ஆரம்பித்திருக்கிறது, பாஜக தான் விஜயை வந்து இயக்குகிறது, அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கென்று இருந்த பகுதிகளை துடைத்து இருந்திருக்கிறார் விஜய். இந்த தேர்தலினுடைய அல்டிமேட் லூசர் வந்து யாருன்னா பாஜக தான். இப்போ வந்து மற்ற கட்சிகள் கூட இப்போ வந்து காங்கிரஸ் வந்து 28 இடங்கள் வாங்கி அதிகமான இடங்கள் தோத்துருக்குறாங்க. அதுவாக இருக்கலாம், இல்லை விசிகா யாரோ தோக்கிறதாக வந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் வந்து இருக்கு. சரியா, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரே டிசிமேட் ஆயிடுச்சுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த தேர்தலையே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம், விஜயும் ராகுலும் ஒரே மேடையில் நிற்பார்கள்ன்ற ஒரு கேள்வி வந்து இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி அதுதான், எப்போ வந்து நிற்பாங்கிறது தான் கேள்வி. வந்து அதை நோக்கி போகணும்னு நீங்கள் வச்சுங்களேன். ஆனால் நீங்கள் பாஜகவுக்கு அரசியல் செய்வதற்கான ஒரு வாக்கு வங்கி திரட்சியே இல்லாமல் செய்து விட்டார் விஜய். நீங்கள் கிட்டத்தட்ட 90% வாக்கு வங்கி வந்து இப்போ விஜய், அதிமுக, திமுக 3 பேருக்கு கீழே முடங்கிருச்சு. எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்தால் தான் தெரியும். திமுக கூட்டணி 30% நெருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த நம்பர்ஸை பார்த்தா அவர் தான் இருக்கு. 25லேருந்து 28க்குள்ள அவருடைய வாக்கு வங்கி வந்து நின்றோம். ஆனால் எப்படி இப்போ தாவேக்கா வந்து ஆனால் 35% வாங்கும்ல, இந்த நம்பர்ஸ் வந்ததை தான் காட்டுது. டிவிகே இஸ் கெட்டிங் அரௌண்ட் 35%. அப்போ 35, 28, 30 அப்படின்னு வச்சாலும் கூட 90% அது வந்து வந்துடும். அந்த 90% வாக்கு வங்கியை பாஜக அல்லாத ஒரு ஆட்டத்துக்குள் கொண்டு வரதுங்கிறதுல இப்போ வந்து அதிமுகவோடு பாஜக வந்து கூட்டணியில் வந்து இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த தேர்தலில், அதாவது 2024 தேர்தலில் தன் வாக்குகளை வந்து தன் பாரம்பரிய வாக்குகளை அதிமுக பாஜகவிடம் இழந்திருந்தது. நீங்கள் வந்து அண்ணாமலை தலைமையின் கீழ் வந்து ஒரு அமைக்கப்பட்ட கூட்டணி வந்து இருக்கு இல்லையா, இப்போ பாமகவோடு சேர்ந்து தமாக அந்த மாதிரி பல்வேறு கட்சிகளோடு சேர்ந்து அவங்களுக்கு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணி ஒரு 18% வாக்குகளை வந்து வாங்குறது. அது வந்து ஒரு அபாயகரமான ஒரு செய்தி. அது வந்து 18% வாக்குகளை நீங்கள் 2014 மோடி ஒரு புது அரசியல் முகமாக முன்வைக்கப்பட்டு அவருக்கு பின்னால் ஒரு பெரிய அலையன்ஸ் தேமுதிக, பாமக, மதிமுக எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய அலையன்ஸ் வந்து உருவாக்கப்பட்டு அது மோடி என்பவர் யாருன்னே புரியாத நேரத்தில் 20% வாக்குகளை வந்து வாங்கினார். கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு வாக்கை மோடி இந்தியா முழுவதும் வந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி நகரக்கூடிய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி வாங்கினதுங்கிறது ரொம்ப 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 அபாயகரமான ஒரு விஷயம். அது வந்து அதை வந்து உடைத்து நொறுக்கியிருக்கிறார் விஜய். எங்கெல்லாம் நீங்கள் ஏடிஎம்கேயோட ஸ்ட்ராங் ஃபோர்ஸான மதுரையும் கோயம்புத்தூரும் தாவேக்காவின் கோட்டையாக மாறுவது என்பது இனி அடுத்த 30 ஆண்டு காலத்திற்கு அந்த வாக்கு வங்கி தங்களுக்கு வரும் என்று நம்பி வேலை செய்து கொண்டிருந்த பாஜக தன் அரசியலை செய்ய முடியாமல் திணறி நிற்கும் அல்லது ஒரு கையறு நிலைக்கு போகும். மீண்டும் அந்த 3%க்குள் அவர்கள் சுருக்கப்படுகிறார்கள் இருக்குல்ல. இந்த தேர்தலில் விஜய் சாதித்த பெரிய வெற்றிகளில் ஒன்றது. இதுல இன்னொரு விஷயம்னா நீங்க சொல்லும் போது தான் தெரியுது, இப்ப எல்லா கட்சியுமே வந்துட்டு ரீவாம் பண்ணணுமோ, அவங்க எப்படி இது வரைக்கும் வந்துட்டு ஒரு பேட்டர்ன்ல இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் உடைத்துட்டு புதுசா வந்துட்டு செயல்பட ஆரம்பிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இவர் யார் வாக்குகளை பிரிப்பாரு, யார் வாக்குகள் கிட்ட இது வாங்குவாருங்கிறது ஒரு பெரிய ஒரு கேள்வியா இருந்தது. அதே மாதிரி எந்த பகுதியினர் எந்த சமூகத்தினோட வாக்குலாம் வந்துட்டு வாங்குவாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்தது. இது எப்படி போகும் அப்படின்னா அடுத்ததா கட்சிகள் வந்துட்டு இதுக்கு தகுந்தாப்புல தங்களோட அரசியலை மாற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது. இந்த தேர்தலினுடைய தாவேக்காவை குறித்து பேச வேண்டிய அல்லது கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம்ன்றது வந்து தலித் அப்சர்ஜிங். சரியா, தலித் ஆஸ்பிரேஷன் பொலிட்டிக்ஸ் வந்து இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்ஸுக்கான தனித்த சக்திகளாக, அதாவது தலித் கட்சிகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பட்டியலின மக்களுக்கான வெவ்வேறு கட்சிகளாக சிறு கட்சிகள் 90களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க இல்லையா. இங்கே நீங்கள் ரொம்ப ஆழமாக உற்று நோக்கணும் அப்படின்னா அவர்கள் ஒவ்வொருடைய இடமும் வந்து காலியாகிட்டு இருக்கு. அவர்களுடைய ரிலவன்ஸை வந்து இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தலைவர்களுடைய வயோதிகம் ஒரு காரணம்,
அவர்கள் தொடர்ந்து ஒரே மாதிரியான கூட்டணியிலேயே இருக்கிறதும் ஒரு என்ன சொல்கிறது ஒட்டு அரசியல் இதுக்குள்ளே போயிட்டது வந்து காரணம். வேற திருமாவளவர்கள் பற்றி தான் பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, எல்லாரையும் பற்றியும் தான். அது திருமாவளவன் மட்டும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே. இது இப்போ கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, அவரும் அப்படி தான் இருக்கிறாரு. கிருஷ்ணசாமி தனியாக நின்றுருக்காரு இந்த முறை, அவர் தனியாக நின்றுருக்காரு இந்த தேர்தலில். அது ஒரு பிரில்லியன் மூவ். அவங்க ஒட்டப்படாதத்தில் வந்து முன்னிலையில் இருக்கிறாரு வந்து அது ஒரு பிரில்லியன் மூவ். யாருமே இல்லாமல் தன்னுடைய மட்டும் காப்பாற்றிக்கிறதுன்றது அது ஒரு பிரில்லியன் மூவ் பண்ணது. மற்றவர்கள் எல்லாம் சொல்கிறேன், புரட்சி பாரதமாக இருக்கட்டும் அல்லது இவர் ஜான் பண்ணினார், இவங்க எல்லாரையும் நான் சொல்கிறேன், இவர்களுடைய அரசியல்ங்கிறது முடியுது. புதிய தலித் அரசியல் ஒன்று வந்து தொடங்குவதற்கான ஒரு காலம் வந்து வருது. புதிய தலித் தலைமைகள் வந்து தனியாக வருவதற்கான காலம் வந்து வருது. ஆனால் அதில் என்ன ஒரு அபாயம்னா, அதை பாஜக கையில் எடுக்கிறதுக்கோ அல்லது வேறு தேசிய சக்திகள் கையில் எடுக்கிறதுக்கோ, நான் பெயர் சொல்ல விரும்பல, அந்த மாதிரி கையில் எடுக்கிறதுக்கோ அதில் வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. விஜய் அதையும் உடைத்து நொறுக்கியிருக்கிறார். நீங்கள் இனி தலித் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் மைய நீரோட்ட அரசியலோடு ஒன்றாக கலந்த அரசியலாகத்தான் அது வந்து இருக்கும். தாவேக்கான்ற கட்சிக்குள் 36 மாவட்ட செயலாளர்கள் வந்து தலித்துகள். சரியா? பல பொது தொகுதிகளில் இந்த முறை வந்து தலித்துகளை வந்து போட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் கற்பனையே செய்ய முடியாத அளவுக்கு ஓபிசி சமூகங்கள் செல்வாக்கான கோட்டை. நீங்க வந்து அந்த கேள்வி வந்து பெரும்பாலும் அது திருமாவளவர்கள்கிட்டையும் சரி மற்ற தலித் தலைவர்கள்ட்டையும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொது தொகுதிகளில் நீங்க எப்போது நிப்பீங்க, அதுக்கான காலம் வரும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு ரொம்ப ஈஸியா அதை வந்து பண்ணிட்டாங்க. பொது தொகுதிகளில் இறைஞ்சி கேட்டு வாங்கி அந்த தலைமையில் நிற்கிறதுங்கிறதுக்கும் வில்ஃபுல்லா ஒரு தலைவர் வந்து அந்த பொது தொகுதிகளில் வந்து தலித் வேட்பாளர்களை நிறுத்தி அவர்களை வெற்றியை நோக்கி நகர்த்துறதுங்கிறது இருக்குல்ல, அல்லது அவர்களை அந்த இடத்துல குறிப்பிட்ட சக்தியாக மாற்றுறதுங்கிறது வந்து இருக்குல்ல, இப்போ ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது மைய நீரோட்ட அரசியலுக்குள் ஜாதியற்ற அந்த லிபரல் ஃப்ரண்ட், ஒரு நியூ லிபரல் ஃப்ரண்டை வந்து ஒரு விஜய் வந்து உருவாக்குறாரு. கேஷ் நியூட்ரல், காசு கொடுத்தாலும் மாற மாட்டான். காஸ்ட் நியூட்ரல், ஜாதிக்காக மாறமாட்டான். ரிலீஜியஸ் நியூட்ரல். இந்த 3 காம்பினேஷனில் வந்து ஒரு புது லிபரல் ஃப்ரண்ட். அந்த லிபரல் ஃப்ரண்ட்டுங்கிறது லெஃப்ட் டு த சென்டர், நாட் ரைட் டு த சென்டர். மையம்னு ஒன்று இருக்குன்னா அதற்கு இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். இடத்தில் நிற்கிறாங்கன்னா முற்போக்கு சக்தியாக, பகுத்தறிவு சக்தியாக பெரியாரை ஏற்றுக்கொண்டு, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு, அண்ணாவை ஏற்றுக்கொண்டு, காமராஜரை ஏற்றுக்கொண்டு இந்த பாதையில் நிற்கிற ஒரு சக்தியை திரட்டி காட்டுறார்கள். அது அடுத்த சாதனை, அவர் செய்திருக்க சாதனைகளில் அடுத்த சாதனை. அதுதான் இந்த எண்ணிக்கையில் எங்களால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம். அது மெல்ல அந்த எண்ணிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா உயர்றது பார்க்க முடியுது. 109 இடங்கள் தாவேகாவுக்கு வந்து வருது. அதாவது இந்த இன்னொரு நம்பிக்கை வந்து என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டு காலத்துக்குள் வந்து இங்க நிறைய சூதாட்டம் வந்து நடந்துருச்சு. அந்த கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி, ஒரு 2 ஆட்சிகளுமே ஒரு சூதாட்டம் தான். இன்னொரு சூதாட்டத்துக்குள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து தள்ள மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு சூதாட்டத்துக்குள் இது வந்து ஒருவேளை சிங்கிள் மேண்டேட் கிடைக்கல அப்படின்னா அது இன்னொரு சூதாட்டத்துக்குள்ள தான் தள்ளும். அது கட்சிகள் வந்து கூட்டணியை விட்டு வெளியேறி வந்து ஆதரவு கொடுக்கறதாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய கால் எடுத்து திமுக அதிமுக கூட்டணி அமைக்கிறதா கூட இருக்கலாம். அதுக்கான பாசிபிலிட்டி நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா விஜய் ஒரு ஃபர்முடபிள் சிங்கிள் ஃபோர்ஸாக வந்து நிற்கிறது வந்து தங்கள் 2 பேருக்கு ஆபத்துன்னு கருதக்கூடியவர்கள் என்ன வேணால் முடிவு எடுக்கலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இது வந்து ஹைப்பர் இமேஜினேஷனோ அல்லது இதுவோ ஹைப்போதிசிஸோ கிடையாது. தட் இஸ் அ பாசிபிலிட்டி. அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி வந்து இந்த கேள்வி வந்து ரொம்ப நாள் முன்னாடி கேட்கப்பட்டப்ப நான் ஹைப்போதெட்டிக்கலாக கேட்குறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனால் இதை நீங்கள் சொல்றப்ப நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் இருக்கேன். ஏன்னா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் கேட்டேன் எல்லாத்துக்கிட்டையும். இது ரொம்ப ஹைப்போதெட்டிக்கல். ஏன்னா வந்து அதிமுகவை யாரால் உள்வாங்க முடியும்? இது என்னன்னா என்ன ஒரு கற்பனை இருந்தது நமக்கு வந்து, எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு அதிமுக என்ன, இப்படி ஒரு கொஸ்டின், அப்படி ஒரு கொஸ்டின் இருக்கு. அப்போ அதிமுகவினுடைய மரமறந்த ஆதரவு தளத்தையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சியையும் வந்து யார் உள்வாங்க முடியுன்றது வந்து ஒன்று இருக்குது. எவ்ரி ஒன் தாட் இப்போ அங்கே இருக்கக்கூடிய இப்போ இங்கே விஜய் வந்து ஒரு நியூ ஃபோர்ஸ், ஃப்ரெஷ் ஃபோர்ஸ். அவரிடம் வந்து அவர் ஒரு ஊழல் தூய சக்தின்னு தன்னை வந்து பொசிஷன் பண்ணுறாரு. ஊழல் சக்திகளை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்றது ஒரு காலாக எடுத்து அதை வந்து இந்த தேர்தல் வரைக்கும் அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. யார் மிகப்பெரிய பெயர்கள்லாம் வெளியில் சொல்ல முடியாத பெயர்கள், கற்பனை செய்ய முடியாத பெயர்கள் எல்லாம் வந்து தாவேகாவில் சேர்றதுக்கு வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் தவிர்த்துட்டு சாமானியர்கள், என்னை நம்பி என்னோடு மிக நீண்ட காலமாக மக்கள் இயக்கத்தில் பயணித்தவர்கள், இந்த கட்சியை ஆரம்பித்த பிறகு என்னோடு வந்து சேர்ந்து என் கூட நின்னவங்க, இது இல்லாமல் வெகு ஒரு நம்பர் ஆஃப் சில தொகுதிகளில் வந்துட்டு கடைசி நேரத்தில் மற்றும் வேட்பாளர்கள் மாற்றப்படுது. அது மாற்றுக் கட்சியில் இருந்து வந்தவங்க, இடம் கிடைக்காம இருந்து வந்தவங்க, அதுவும் இருக்குது. அது வெகு சில தொகுதிகள், 5 to 10 தொகுதிகள் மேக்ஸிமம் இருக்கலாம். எக்ஸாக்ட் நம்பர்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. அதிகபட்சம் 5 தொகுதிகள் தான் இருக்கலாம் நினைக்கிறேன். கடைசி நேரத்தில் வந்து அந்த மாதிரி வேறு கட்சிகள் நடைமுறை சேர்த்தவர்கள் வந்து மற்றபடி வந்து இவரோடு பயணித்தவர்கள் தான் அவர் வந்து சீட்டு கொடுத்தார். அப்போது நீங்கள் வந்து அந்த ஒரு கொஸ்டினும் வந்து இருக்குது. அது வந்து என்ன இதாகும் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லைன்னு ஆயிடுச்சு.
ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பே இல்லை. முடிவு பண்ணிடலாம் நீங்க நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஏன்னா வாய்ப்பே கூட இந்த நம்பர் என்ன இதுதான் இதுக்குமே அதாவது மிராக்கல் நடக்குமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அது தாவேகாக்கு நடந்துருச்சு. ஒருபோதும் அப்ப திமுக இனிமே அந்த மிராக்கல்லாம் நடக்காது. மணி இப்போ வந்து 11:30 தான் ஆகுது. அப்பங்கிறப்ப 11:30 மணிக்கு இந்த தேர்தல் இந்த மேண்டேட் வந்தது பெரிய விஷயங்க. நான் 3 மணி 4 மணி ஆகும்னு நினைச்சேன். எல்லாருமே அப்படிதான் நினைச்சோம் இல்லையா? கட்சியுமே 100 தாண்டாது 11:30 மணிக்குள்ள அப்படின்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். 11:30 மணிக்கே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு. அது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் மெஜாரிட்டிக்கு வருது 180ன்ற அந்த மேஜிக் நம்பரை கிராஸ் பண்ணதான்ற மட்டும் தான் we are waiting. அது இன்னும் அதுக்கு இன்னும் நேரம் வந்து இருக்கு. அதுக்கு இந்த கதைகள் மற்ற கதைகள்லாம் இருக்குல்ல. 9 மணிலேருந்து 11 அன்னைக்கு தேர்தல் நாள் அன்று காலையில் வந்து 7 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் வாக்களித்தவர்கள்லாம் விஜய்க்கு வாக்களித்தவர்கள், அப்புறம் வந்து இவங்களுக்கு போட்டாங்க அவங்களுக்கு போட்டாங்கன்னு இல்லை. அதற்கான விடைகள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். ஓகே, இல்லை இப்போ அந்த கேள்வியுமே வைக்கப்பட்டது. ஒருவேளை அப்படி ஒரு பேட்டர்ன்ல வந்துட்டு இந்த ரிசல்ட் வருதா அப்படின்னு. ஆனா எண்ணிக்கை வந்து அப்படி உயர நேரம் அதிகரிக்க அதிகரிக்க தாவேக்காவோட எண்ணிக்கை தானே அதிகரிக்குது. அப்போ பொட்டியை உடைக்க அங்கதானே போயிட்டு இருக்கு ஓட்டலாம் இல்லையா? நீங்க நேரம் இப்போ ஒருவேளை ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்போ 5-6 ரவுண்டுகளுக்கு மேல போயிடுச்சு. 5 ரவுண்டு ஆவரேஜா 5 ரவுண்டு எல்லா இடத்துலயும் போயிருக்கு இல்லையா? அப்போ நீங்க வந்துட்டு முதல்ல 3 சுற்றுகளில் வந்து தாவேக்கா இருக்கு, அப்புறம் 4-5ல மாறுதுன்னா பரவாயில்ல. 4-5 வர அந்த எண்ணிக்கை தாவேக்காக்கு உயருது மற்றவர்களுக்கு குறையுது அப்படின்னா அந்த பேட்டர்ன், அதாவது அந்த ஓட்டிங் பேட்டர்ன் வந்து த்ரூ அவுட் த டே அன்னைக்கு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. அப்படி அது தாவேக்காக்கு ஆதரவான மனநிலை தான் இருந்திருக்கு அப்படின்றதான் புரிந்து கொள்ள முடியுது. இதுல இன்னும் ரொம்ப கவனிக்க வேண்டியது டிவிக்கு வாங்க போற பர்சன்டேஜ். அது வந்து ஒரு பெரிய செய்தி. அது வந்து நீங்க வந்து அது ஆரம்பத்திலிருந்து நிராகரிச்சுட்டு இருந்தது ஒரு இதுனாலும் கூட வந்து ஒரு தனி கட்சி எந்த கூட்டணியும் இல்லாமல் சாமானியர்களை வந்து கட்சியில் வைத்துக்கொண்டு யார் வந்து அங்க வந்து 11 கோடி 10,000 கோடி செலவு பண்ணக்கூடிய கூட்டணி வராத கூட நீங்க விட்டுருங்க. அந்த கட்சி வேட்பாளர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் என்ன தொழில் பண்றாங்க, அவர் கூட இருக்கவங்க எல்லாம் யாருங்கிறது வந்து இருக்குல்ல இல்லையா? ஆட்டோ ஓட்டுநரை வந்து அவர் வந்து இதாக வச்சிருக்காங்க. சாதாரணமான மிக 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 சாமானிய இங்கே நீங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், இங்கே இந்த நாத்தார்காடு டிஸ்ட்ரிக்ஸ். நீங்கள் இன்னொன்று அதில் வந்து என்னென்னா நார்த்தார்காடு, சவுத் ஆர்காடு, அதாவது சென்னை, ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், இங்கே மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணதில் இந்த பகுதிகளில் மட்டும் தாவேக்கா மாவட்ட செயலாளர்களுக்கு தான் அவர் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. மிக பெரும்பான்மையாக தாவேக்கா மாவட்ட செயலாளர்களுக்கு தான் அவர் வந்து சீட்டு கொடுத்துருக்கிறார். இது மாவட்ட செயலாளர்னா ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், கட்சியில் மாணவர் நிலையில் இருக்கிறவர், இளைஞர் நிலையில் இருக்கிறவர், இப்படி தான் அந்த இடங்கள் வந்து போய்விட்டுருக்கு. அப்போ அங்கே வந்து ஒரு வலுவான கட்டமைப்பை அவர் வந்து வளர்த்து எடுத்திருந்திருக்கிறார்கள். அந்த விஜய் மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வந்து பல ஆண்டுகளாக உழைத்து அந்த கட்டமைப்புக்கு ஒரு பலனும் கிடைக்குது பாருங்க. அந்த பகுதியில் வந்து நார்த்தார்காடு, சவுத் ஆர்காடு பகுதிகளில் வந்து ஒரு பலனும் கிடைக்குது பாருங்க. அதுதான் இதுல முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அவரோட தொகுதியில் வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கறத பார்க்க முடியும். தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியும். நம்பர்ஸ் ஆனால் ரொம்ப கம்மி. நம்பர்ஸ் பேசப்பட்ட லெவலுக்கு வந்து ஒன்றும் இல்லை. எவ்வளவு பேசப்பட்டது இல்லையா? நீங்க வந்து கரூரை விட்டுட்டு நீங்க அங்க போனதே ஒரு இதுதான். அதுலயும் வந்து நீங்க இதுல இன்னொன்று என்னன்னாங்க, இதுல இன்னொரு கேம் வந்து இருக்கு. அது வந்து நீங்க பல தொகுதிகளில் வந்து திமுக அதிமுக இடையில ஒரு சின்ன அண்டர் கரண்ட் வந்து இருந்தது. நீங்க வந்து குறிப்பிட்ட அதிமுக வாக்குகளை வந்து விலை பேசி திமுக வாங்க முயற்சிக்கிறதும், அதே மாதிரியான இன்னொரு முயற்சி வந்து அதிமுக தரப்பில் வெகு சில தொகுதிகளிலும் வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இருந்தது. ஹோல்சேல் பர்ச்சேஸ் மாதிரி இப்போ அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது வந்து அந்த வேட்பாளர் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லது ஒட்டுமொத்தமாக நம்ம ஜெயிக்க மாட்டோன்ற நம்பிக்கையில் இருந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள், அவர்களிடம்லாம் வந்து மொத்தமாக இந்த இத்தனாயிரம் ஓட்டு எங்களுக்கு வரணும், இந்த உனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதி செயலாளர் இருக்கிற அவர்கிட்ட ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அல்லது ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்கிற அவர்கிட்ட ஒரு 10,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அதாவது நான் சொல்கிறது அதிமுக அவங்களுடைய கேடர்ஸ் ஓட்டு, ஃபேமிலி ஓட்டு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் வந்து காசு கொடுக்கப்பட்டு அந்த வேலையெல்லாம் நடந்தது. கோவை தெருக்களெல்லாம் அதெல்லாம் நடந்தது. கோவை தெருக்களெல்லாம் அதெல்லாம் வந்து மியூச்சுவலாக நடந்தது வந்து. ஸோ அது எல்லாம் சேர்ந்து தான் இந்த நம்பர்ஸ் வந்து வருது. அந்த நம்பர்ஸை வந்து தன் விருப்பத்தோடு வந்து வாக்களித்த மக்களுடைய நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி உங்களை வந்துட்டு ட்ரையல் அந்த பொசிஷனுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கிறதுக்குல, அதான் ட்ரையலில் வந்துருவாரோன்ற பொசிஷனில் நான் கோவை தெற்கு பற்றி மட்டுமே பேசுகிறேன். அதுவே ஒரு பெரிய விஷயம் தான், அதுவே பெரிய சாதனை தான். ஓகே, இப்போ ஒருவேளை அவர் கரூரில் நின்றுருந்தாருன்னா அவரோட வாய்ப்பு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் அன்றைக்கி அவர் கரூருக்கு ஏன் வாக்களிக்க வரலன்னு நினைக்கிறீங்க? கரூருக்கு ஏன் அவர் அன்றைக்கு வாக்களிக்க வரலன்னா, கரூருக்கு அவர் வந்திருந்தால் அவரை பார்த்த பிறகு
வாக்களிப்பதற்கு திமுகவுக்கு வாக்களிக்க தயாராக இருந்த மக்களும் கூட மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. நீங்கள் ஏன் உங்களுக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு உங்கள் கண்ணில் என்ன தான் படுதுங்கிறது வந்து உங்களுக்கு கடைசி நேரத்தில் கூட நீங்கள் முடிவை மாற்றிடலாம். சரியா? எலெக்ஷன் டே அப்போ உங்கள் கண்ணில் என்னெல்லாம் படுது, யாரெல்லாம் இது பண்ணுறாங்கிறது முக்கியம். அவர் அந்த அளவுக்கு அவருக்கு அங்கே வந்து அதிருப்தி வந்து இருந்திருக்கிறது. நீங்கள் கரூர், கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி, குளித்தலை, அந்த கரூர் மாவட்டத்தினுடைய முடிவுகளை வந்து எடுத்து பாருங்க. தாவேக்காவும் அதிமுகவும் தான் அங்கே வந்து இருக்கு. திமுக எங்கே இருக்கு? எவ்வளோ பெரிய ஸ்டால்வாட்டு, அவருக்கு தெரியாத அரசியல் கிடையாது, ரத கஜ துர பதாதிகள் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு ஊதி தள்ளிட்டாங்கல்ல. உங்கள் சொந்த மாவட்டத்தில் உங்களை ஊதி தள்ளிட்டாங்கல்ல. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் பேசிட்டு இருந்த பிம்பம் ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. நீங்கள் கோவை தெற்கில் நீங்கள் தனியாக நின்று ஜெயிக்கலாம், ஆனால் உங்கள் மாவட்டம் உங்கள் கையை விட்டு போயிடுச்சுல்ல. இப்போ அப்போ கோவை தெற்குல வந்து இப்போ வரைக்கும் லீடிங்ல இருக்கிறாங்க பார்க்க முடியுது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? அவருக்காக விழுந்த வாக்குன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வந்து பணம் விளையாடு இருக்குன்னு எடுத்துக்கணும்? எப்படி எடுத்துக்கலாம்? எல்லாமே தான் எடுத்துக்கணும். அவருக்காக விழுந்த வாக்கு. நான் வந்து கடந்த 3-4 ஆண்டு காலத்தில் பல்வேறு நேரத்தில் வந்து கோவைக்கு போயிருக்கேன். அங்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தனித்த ஒரு அதிருப்தி வந்து இருக்கு. ஏன்னா நீங்கள் கோவை தான் வந்து கொங்கு மண்டலத்தினுடைய ஹெட்ஸ்பியர், அதுதான் மான்செஸ்டர். கோவையும் திருப்பூர் தான் மான்செஸ்டர். அங்கே நீங்கள் கோயம்புத்தூரை வந்து கரூரில் இருந்து வந்து கோயம்புத்தூரை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான் தமிழ்நாட்டு அரசியலில், இந்திய அரசியலில் வந்து பெரிய தாக்கத்தை நிகழ்த்திருக்கிறார்கள். ஆர்கே சண்முகம் வந்து யாரு? முதல் நிதியமைச்சர் அந்த ஆர்கே சண்முகம் யாரு? நீங்கள் வந்து பிரபு, காங்கிரஸில் வந்து எம்பியாக இருந்த ராஜீவ்காந்திக்கு மிக நெருக்கமான நண்பராக இருந்த பிரபு, அவர் யார்? எல்லாம் அந்த கோவை பகுதியை சேர்ந்தவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி பல பேர் சொல்லலாம். சரியா? இப்போ நீங்கள் அண்ணாமலையே வந்து அவர் அப்படித்தான் தன்னை வந்து முன்னெடுத்துக்கிறார். கோவை பகுதியிலிருந்து போயிட்டு தேசிய அரசியலில் தன்னை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முகம் மாதிரி, அல்லது தேசிய கட்சியில் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிற முகம் மாதிரி தான் வந்துட்டு இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் இப்போ இதாக இருக்கார், துணை குடியரசுத் தலைவராக இருக்கார் இல்லையா. இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு ஊரில் அரசியல் செல்வாக்கை மற்ற பகுதிகளில் செலுத்தக்கூடிய தலைவர்களை உருவாக்கிய ஒரு ஊரில் கரூரில் இருந்து ஒருத்தர் வந்து செல்வாக்கு செலுத்துறது எப்படி அந்த மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க? ஆனா அது வந்து தெரியலையே. அவர் கோவை தெற்குல முழுமையாக தெரியாம இருக்கலாம், கோவை முழுக்க தெரியுது இல்ல. கோவையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து அது வந்து தெரியுது இல்ல. இப்ப வால்பாறையில் வந்து திமுக முன்னிலையில் வந்து இருக்கு, அதற்கு வேற சில காரணங்கள் இருக்கு. நீங்க ஆனா இப்போ பொள்ளாச்சியில் வந்து அதிமுக முன்னிலை இருக்கு. ஆனா கோவை டவுனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீங்க அதிமுகவும் தாவேக்காவும் தானே இருக்கு. அங்க வந்து திமுக பெரிய அளவுல வந்து இல்லையா. இப்போ அதாவது 52 54 போயிருக்குங்கிறத பார்க்க முடியுது. இவங்க கிட்ட இருந்த 2 வந்து இப்போ திமுகவுக்கு போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா 73 அதிமுகவும் 109 தாவேக்காவும் இருந்தது. இப்போ திமுக வந்து 52 54 56 மாறிட்டு இருக்கு. ஸோ மாறுமா? இது இப்படியே தான் இருக்குமா, மாறுமா அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. இல்லை, சின்ன லெவலில் அந்த நம்பர்ஸ் வந்து மாறலாம். சின்ன நம்பர், அதாவது அந்த சுற்று கணக்கில் வந்து ஒரு சில அந்த 500-1000 வாக்குகள் அது வந்து மேலே ஏறி இறங்கிட்டு தான் இருக்கும். சில தொகுதிகளில் அந்த மாதிரி இருக்கு இல்லையா. அதாவது 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஃபிளிப் ஆகிறதுக்கு இப்போ நீங்கள் அந்த அண்ணா நகர்னு தொகுதிக்கு 4000 வாக்குகள் மேலே தாவேக்கா வேட்பாளர் லீடிங்ல இருக்காரு. இங்கெல்லாம் மாற்றம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஓகே, இப்போ தொடர்ந்து பார்த்தோம் கொளத்தூர் தொகுதியில வந்துட்டு விஎஸ் பாபு அவர்கள் தான் முன்னிலையில் இருக்கிறார். ஆமா, இப்போ நீங்க சேப்பாக்கமுக்கும் துறைமுகம் இருக்கு, இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ துறைமுகத்தில் வந்து லீடிங், ஏன்னா அங்கே ஓட்டர்ஸே இங்கே கம்மி, அங்கே ரொம்ப ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, 1,20,000-30,000 வாக்காளர்கள் தான் அங்கே வந்துட்டு. அதே மாதிரி சேப்பாக்கத்தில் இங்கே வந்து அந்த டைட் ஃபைட் வந்து இருக்குது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் வந்துட்டு. அந்த டைட் ஃபைட் 500-1000 வாக்குகள், அதனால தான் இந்த நம்பர்ஸ் ஏறி இறங்கிட்டு இருக்கு. அதனால தான் ஏறி இறங்கிட்டு இருக்கு. மற்ற பகுதிகளில் அது வந்து பெருசாக நடக்கல. நீங்கள் வந்து மற்ற இடங்களில் தமிழ்நாட்டின் வேறு பகுதிகளில் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில தொகுதிகள், இந்த துறைமுகம், சேப்பாக்கம், இதில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்களால தான் அது வந்து ஏறி இறங்கி. மதுரை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு மூர்த்தி அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. காலையிலேருந்தே ஒரு முன்னிலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் வித்தியாசம் ரொம்ப கம்மி, ஒரு 500-600 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து மூர்த்தி அவர்கள் மதுரை நீங்கள் மதுரை கிழக்கு எதிர்பார்க்கப்பட்டது. நான் தேர்தல் வாக்களிப்புக்கு பிறகு வந்து மதுரை முழுவதும் நான் விசாரித்தேன். மதுரை கிழக்கு மட்டும் திமுக வெற்றி பெறும் போது முன்பே எதிர்பார்க்கப்பட்டது தான். ஆனால் மதுரை மேற்கில் என்ன நடக்குதுன்னு பாருங்க, மதுரை தெற்கில் என்ன நடக்குதுன்னு பாருங்க. மதுரை மேற்கில் 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலமாக விஜயோட மாவட்ட செயலராக இருந்து விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்து தங்கபாண்டியன் அவர் வந்து முன்னிலையில் இருக்கிறார். மதுரை தெற்கில் அந்த கோபின்சனா அவர் பேரு, அவர் முன்னிலையில் இருக்கிறார். இந்த மாதிரி விஜயினுடைய மாவட்ட செயலாளர் விஎம்ஐயில் இருந்தவங்க நீங்க எப்படி வந்து
நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடு பகுதிகளில் வந்து மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தில் விஜய் ரசிகர் மன்றத்திலிருந்து மாவட்ட செயலாளராக இருந்து வந்தவர்களுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கோ அதை விட பெரிய சிக்னிஃபிகன்ஸ் வந்து மதுரை டவுனுக்குள்ள இருக்கிறத பாருங்க நீங்க. அங்கெல்லாம் அமைச்சர்கள் போட்டிடுறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் போட்டிடுறாங்க. செல்லூர் ராஜு 3வது இடத்துல இருக்கிறாரு. நீங்க இவர் பின்னாடி போறாரு, ஆர்பி உதயகுமார் பின்னாடி வந்து போறாரு, இது ஒரு பிடிஆர் பின்னாடி போறாரு. அங்க வந்து மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியில் வந்து வெளியில் டிவிகள் விவாதங்களில் அந்த கேப்சரிங்கில் வந்து சுந்தர்சி அவர்களுக்கும் பிடிஆருக்கும் தான் போட்டின்ற மாதிரி தான் இருந்தது. தேர்தல் வாக்களிப்பு தினத்தே அதை தான் ஒரு இதாக மாற்றினாங்க. நான் மதுரைக்காரன் அப்படின்னு பிடிஆர் சொல்லிட்டார். அவர் அதனோட அர்த்தம் நம்ம அவர் மதுரைக்காரன்லாம் அவர் ஓட்டு போட்டுறாங்கன்னா 2 பேருமே மதுரைக்காரன் இல்லைன்னு முடிவு பண்ற மாதிரி வந்து மக்கள் முஸ்தபாக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இப்போ அடுத்ததா வந்து இன்னொரு துறைமுகம் தொகுதி எடுத்துட்டோம் அப்படின்னா சேகர்பாபு அவர்கள் முன்னிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிறது நம்பர் ரொம்ப கம்மியா ரொம்ப கம்மி தான். ஆனா முன்னாடி வந்துட்டு அவர் தான் முன்னிலை இருந்தது, தாவேக்காவினர் தான் முன்னிலை இருந்தாங்க, சின்னோரா தான். இல்ல அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்குமே. அந்த தொகுதியினுடைய சூழல் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். அங்கெல்லாம் வந்து அவங்க கடைசி அந்த இதுலயும் ரொம்ப கவனமா தான் இருக்கணும். ஓட் கவுண்டிங்கில் கடைசி நேரம் வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய தான். பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராக அதிமுகவே செயல்பட்டது, அதிமுகவும் திமுகவும் கைகோர்த்து செயல்பட்டது அப்படின்லாம் நம்ம செய்திகளில் பார்த்தோம். அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் அவர் முன்னிலையில் இருக்கிறாரு, பட் இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு செங்கோட்டையன் அவர்கள் அந்த தொகுதி மேலே எனக்கு பெரிய ஒன்றும் அவநம்பிக்கை வந்து கிடையாது. ஏன்னா வந்து அது வெளியில் பல விஷயங்கள் வந்து பேசப்படலாம். அவர் வந்து இந்த அடுத்த தலைமுறையுடைய அரசியலை வந்துட்டு உள்வாங்கிக்கிட்ட அந்த ஒரு இது இருக்குல்ல, அது ஒன்றே வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பலம் அங்கே வந்து. ஏன்னா இன்னொன்று இத்தனை ஆண்டு காலமாக அதே சட்டமன்ற தொகுதி அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து ஒரு நல்ல எம்எல்ஏ. அவர் வந்து ஒரு குட் எம்எல்ஏ. அவர் மேலே பெரிய அலிஜேஷனே கிடையாது. முதல்ல இவ்வளோ ஆண்டு காலமாக ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் மீது குற்றச்சாட்டுகளே இல்லாமல் இருப்பதே அதிசயம் உண்டு. அது வந்து திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அவர் அதோடு சேர்த்து இப்போ இந்த ஒரு விஜய் அப்படின்ற வேவ் இருக்குல்ல, விஜய்ன்ற அந்த அலை இருக்குல்ல, அதையும் சேர்த்து கைப்பிடிக்கும் போது அங்கே பெரிய பிரச்சனைகள் இருக்காது. நிச்சயமா. ஸோ தொடர்ந்து எப்படி இது நகருதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் தான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா லெட்ஸ் வெயிட். அதுக்கு எப்படி இது அமையுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நேரத்திற்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.